So let's start revising ESOP employee stock option. See, இது வந்து ஈஸியான chapter and it will fetch you 5 marks in the examination. So first, let's understand few things. First, another employee stock option plan. It is an option given to the employee and in the later date he can exercise. So அதுக்கு சில conditions இருக்கும். அது என்னன்றதான் பார்க்க போறோம். Clear? And அதுக்கான accounting. And per se இதுக்கான எந்த விதமான accounting standard கிடையாது. Institute of Chartered Accountants of India, they have given some guidance மட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்டே ஃபுல்லாவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021 உங்களுக்கு வந்து ESOP கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிராண்ட் டேட். கிராண்ட் டேட்ன்றது அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி யூஆர் எலிஜிபிள் ஃபார் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றது தான் வந்து கிராண்ட் டேட். ஸோ அந்த கிராண்ட் டேட்ல வி வில் நாட் பாஸ் எனி என்ட்ரி. On that grand date, we will not pass any entry. And அதுல சொல்லும்போது எனக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா you have to work in a firm for 3 years. So அதுக்கு பேர் தான் vesting period. Vesting period வந்து not only that it is not necessary that நீங்க வந்து working condition நீங்க 3 வருஷம் ஒர்க் பண்ணா கொடுப்பேன். It could be anything. The vesting period could be anything. For example, within 3 company வந்து எப்போ வந்து 10% of growth அட்டைன் பண்ணுதோ அப்போ உங்களுக்கு நான் வந்து 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன், ESOP கொடுப்பேன், எக்ஸைஸ் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வந்து நீங்க 3 years ஒர்க் பண்ணீங்கன்னா தென் ஆஃப்டர் 3 years கழிச்சு நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸை நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம். அந்த பாயிண்ட் குட் பி எனிதிங். பட் அந்த வெஸ்டிங் பீரியட்ன்றது தெர் இஸ் அ லிமிடேஷன் பீரியட். அந்த பீரியட் வரைக்கும் யூ ஹாவ் டு எய்தர் யூ ஹாவ் டு ஸ்டே இன் அ கம்பெனி ஆர் எல்ஸ் த கண்டிஷன் குட் பி கம்பெனி வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள சேல்ஸ் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் அப்பாயிண்ட் பண்ணா. ஸோ தட் இஸ் எம்ப்ளாயி நம்பர் ஆஃப் அந்த வெஸ்டிங் பீரியட் வில் பி பேஸ்ட் ஆன் கம்பெனியில எம்ப்ளாயி எவ்வளவு இருக்கணும்ன்றது ஒண்ணு, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. கம்பெனி வந்து இவ்வளோ சேல்ஸ் அட்டைன் பண்ணா உங்களுக்கு வந்து ESOP கொடுக்கும், லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தென் லாஸ்ட் 31/3/2024 இருந்து 31/3/2025 இதுக்கு பேர் தான் இந்த கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுக்கு பேரு எக்ஸைஸ் பீரியட். எக்ஸைஸ் பீரியட்னா இதுக்குள்ளார யூ ஹேவ் டு எக்ஸைஸ் தட் ஆப்ஷன். உங்களுக்கு வேணா எக்ஸைஸ் பண்ணிக்கலாம், அல்லது வேணா விட்டுறலாம். திஸ் இஸ் த பேசிக். அண்ட் தென் ஜர்னல் என்ட்ரி. ஸோ ஜர்னல் என்ட்ரி இஸ் வெரி சிம்பிள். Clear? As a first year, you have to pass journal entry, employee compensation expense to employee stock option outstanding account. Meaning என்னதுன்னா இந்த employee compensation expense அப்படின்றது வந்து see it is an expense first and foremost, and then you have to transfer it to reserve. So அதுக்கு தான் வந்து employee stock option outstanding and P&L account debit to employee compensation expense account. That's it. So இதுதான் வந்து எல்லா வருஷத்துக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த என்ட்ரி ஈஸி. பட் எங்க கன்ஃபியூஷன் வரும்னா சார் எவ்வளவு அமௌண்ட், டு வாட் எக்ஸ்டென்ட் வி ஹவ் டு டெபிட், என்ன அமௌண்ட் போடணும் அப்படின்றதுக்கு யூ ஹவ் டு பாஸ் அ ஒர்க்கிங் நோட். ஸோ அந்த ஒர்க்கிங் நோட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியரா எந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த ஒர்க்கிங் நோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபுல்ஃபில். இங்க நம்ம வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டு ஃபுல்ஃபில் கிடையாது, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபுல்ஃபில் த கண்டிஷன் அட் த இயர் எண்ட். மீனிங் ஒரு வருஷமும் ஃபார் எக்ஸாம்பிள் 4000 எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென் த கம்பெனி அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே வில் எஸ்டிமேட் எவ்வளவு பேர் வந்து கம்பெனி விட்டு போவாங்க, எவ்வளவு பேர் கம்பெனில இருப்பாங்க அப்படின்ற எஸ்டிமேஷன் தே வில் டு. பேஸ்ட் ஆன் தட் அவுட்கம் ஒன்லி யூ ஹாவ் டு ஃபில் திஸ் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் 4000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஆனா கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா இதுல வந்து 1000 பேர் வந்து விட்டு போயிடுவாங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கன்சிடர் 3000 in this place, not 4000. So the number of employees expected to fulfill the condition at the year end. And then number of option per employee. ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க, தென் இன்டு ஃபேர் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன். ஸோ ஃபேர் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், மார்க்கெட் பிரைஸ் ஆன் கிராண்ட் டேட். கிராண்ட் டேட் அப்போ எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ் இருந்தது மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ் அக்ரிட் ஆன் கிராண்ட் டேட். ஸோ இந்த எக்ஸைஸ் பிரைஸ் அக்ரிட் ஆன் கிராண்ட் டேட்னா என்னன்னா நீங்க கம்பெனில 3 years ஒர்க் பண்ணீங்கன்னா தென் ஆஃப்டர் தட் யூ கேன் எக்ஸசைஸ் வாட் எவர் த அவுட் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு போனாலும் சரி யூ கேன் எக்ஸசைஸ் அட் திஸ் பிரைஸ். அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் பிரைஸ். தென் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி ரெகக்னைஸ்ட். So expenses minus expenses already recognized. First you have to find out. So first you have to find out this amount. Number of employees expected to fulfill the condition into number of options per employee into fair value of option divided by total vesting period. Total vesting period நம்ம மேல பார்த்தது 3 years. So 3 years இருந்தீங்கன்னா then you are eligible. So the total vesting period எவ்வளோ into
Vesting period completed till date. Completed till date. Every year they will pass the entry. Every year they will pass the entry. So, for example, employee compensation expenses வந்து 10 lakhs ஆகுது அப்படின்னா அந்த 10 lakhs ஒரே இயர்ல சார்ஜ் பண்ற மாட்டாங்க. ஒரே இயர்ல சார்ஜ் பண்ணா அந்த பிஎன்எல் அந்த இயரோட பிஎன்எல் வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இயர்ஸ்க்கு வெஸ்டிங் பீரியட்னா தென் 4 / 4 2.5 2.5 2.5 they will recognize. ஸோ அதுதான் வந்து இது. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி ஸோ எவ்ரி இயர் நீங்க என்ன பண்ணா ஆல்ரெடி எவ்வளவு நீங்க எக்ஸ்பென்ஸ் ரெகனைஸ் பண்ணீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி எக்ஸ்பென்ஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் திஸ் இயர். இந்த வருஷம் நான் எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற அமௌண்ட் வில் அரைவ். ஸோ வாட் வி வில் டூ, வி வில் குயிக்லி சி இன் இல்லஸ்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் அப்படின்னா என்னது, அன்வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் அப்படின்னா எம்ப்ளாயி லீவிங் த ஜாப் டியூரிங் த வெஸ்டிங் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 இயர்ஸ் வெஸ்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸாம்பிள் மேல பார்த்ததுல அந்த 3 இயர்ஸ்க்குள்ள நடுவுல எனி எம்ப்ளாயிஸ் லீவிங் த ஆர்கனைசேஷன் தென் அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது, அந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வெஸ்டே ஆகல. ஸோ அன்வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ். சாரி, இங்க வந்து ஹியர் திஸ் இஸ் அன்வெஸ்டட், இது வந்து அன்வெஸ்டட், இது வந்து வெஸ்டட். ஸோ இது வந்து அன்வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வெஸ்டிங் பீரியட் 3 இயர்ஸ். இந்த வெஸ்டிங் பீரியட் நீங்க 3 இயர்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணாம நடுவுல நீங்க லீவ் எம்ப்ளாயி வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் லேப்ஸ் ஆயிடுது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இன்னும் உங்களுக்கு கிடைக்கவே போயே சேரல, அந்த ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சு, லேப்ஸ் ஆயிடுச்சு, மீனிங் இன்வாலிட் ஆயிடுச்சு. தென் இதுவே வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் அப்படின்னா எம்ப்ளாயி ஹூ டசன்ட் எக்ஸசைஸ் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ் வெஸ்டிங் பீரியட், அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸசைஸ் பீரியட். இந்த 1 இயர் எக்ஸசைஸ் பீரியட்ல சே எம்ப்ளாயி வந்து தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தென் this vested option will lapse. So அதுதான் வந்து vested option lapse and vested option lapse. So now what we will do quickly, we will go through an illustration in your exam, in your module. So you will get an understanding. So now listen. So இப்போ இதுல P limited granted option 8,000 equity shares of a nominal value of ₹10 on 1st October 2010. 1st October 2020 at ₹80 when the market price is 70. So first இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், you have to find out the fair value. fair value எப்படி கண்டுபிடிக்கணும், market price minus exercise price. இங்க market price எவ்வளவு, market price as an grant date, exercise price agreed on grant date. market price is 170 and exercise price is 1, market price is 170 and exercise price agreed on grant date எவ்வளவு 80. so கண்டுபிடிச்சீங்கன்னா you will get the fair value. fair value is 90. so இப்போ இதுல ஸ்டோரி படிங்க. இந்த ஸ்டோரியை நான் இங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 4.5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தே ஹவ் 4.5 வெஸ்டிங் பீரியட் வந்து 4.5 இயர்ஸ். தட் இஸ் 4.5 இயர்ஸ் நீங்க கம்பெனில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலான்றது தான் கண்டிஷன். இந்த ஆப்ஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, கிராண்ட் டேட் என்னன்னா 1st October 2010 ஆர் 1st October 2020 வச்சுக்கோங்க. ஸோ 1st October 2020 அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் எப்போனா 6 months. ஸோ அந்த 6 monthsக்கு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா you have given the option. So first வாட்டி மட்டும் 0.5 years, that is half year you have to calculate, then அதுக்கப்புறம் 1 year. So that is 1.5 year, then 2.5 3.5 4.5. so இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்குதுன்னா 8,000 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 8,000 பேருமே கம்பெனில இருக்காங்க. தென் அடுத்த வருஷமும் வந்து 8,000 பேரும் இருக்காங்க. ஆனா டியூரிங் திஸ் இயர் தட் இஸ் 31/3/2022 இருந்து 31/3/2023 டிசம்பர் மாசம் என்ன பண்றாங்கன்னா 4,000 அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் லேப்ஸ் ஆயிடுது, மீனிங் 4,000 எம்ப்ளாயிஸ் வந்து கம்பெனியை விட்டு போயிடுறாங்க. Now in this case what you have to do, you have to reverse the entry excess past. அது என்னன்றதை we will see with solution working out காமிக்கிறேன். Now then இப்போ இங்க ரிமைனிங் டைம்ல எவ்வளவு இருக்கும், ஸோ இங்கல இருந்து ஸோ ஹியர் ஆஃப்டர் ஒன்லி 4,000 அன்வெஸ்டட் ஒன்லி 4,000 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதுலயுமே என்ன பண்றாங்கன்னா 3.5 இயர் எண்ட்ல 4,000 இருக்கு, 4.5 இயர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த 4.5 இயர் 4,000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல 3,000 எம்ப்ளாயிஸ் ஒன்லி எக்ஸசைசிங் தட் ஆப்ஷன். அப்ப 1,000 என்ன ஆயிடுதுன்னா 1,000 வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ் ஆயிடுது, மீனிங் அவங்க எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியும் 1000 பேர் வந்து அந்த ஆப்ஷனை யூஸே பண்ணல. தட்ஸ் இட். இதுதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் we will see the working note. then the working note புரிஞ்சதுன்னா இந்த journal entry is very simple. so this is that working note. First what you have to do, illustration 3 la first thing first 31/3/2021 that is அந்த இதுல 8,000 ஆப்ஷன்ஸ் இருக்குமா into fair value divided by total vesting period எவ்வளவு, total vesting period 4.5 year
அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 31/3/2021 எவ்வளவு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் அப்படின்னா 0.5 இயர்ஸ் நீங்க வெஸ்டிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கீங்க. ஸோ இஃப் யூ 8,000 into 90 divided by 4.5 into 0.5 போட்டா you will get rupees 8,000 rupees 80,000 already transferred already எதுவும் transfer கிடையாது. this is the first year. so அதனால 80,000 தான் நீங்க என்ன பண்ணணும்னா you have to pass the journal entry. அதுதான் உங்க புக்லயே பண்ணிருப்பாங்க. என்ன journal entry? first employee compensation expense account debit to employee stock option outstanding. சார் எதுக்காக சார் அவுட்ஸ்டாண்டிங்னா இப்ப நம்ம வந்து அவங்களுக்கு எதுவும் டைரக்டா நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணல. பட் இந்த ஆஃப்டர் த 4.5 வில் இன்கர் திஸ் எக்ஸ்பென்ஸ். அதனால இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்னா அமார்டைஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் வி ஆர் டிரான்ஸ்பரிங் திஸ் டு செப்பரேட் ரிசர்வ். அதுக்கான என்ட்ரி தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனது கிரெடிட், பேசிக் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி. அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. தென் ஸோ செகண்ட் என்னது? டிரான்ஸ்பர் டு P&L. எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எம்ப்ளாயி P&L அக்கௌண்ட் டெபிட் எம்ப்ளாயி காம்பன்சேஷன் அக்கௌண்ட். முடிஞ்சு. நெக்ஸ்ட் 31/3/2022 இதுல என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் see here 8,000 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 90 ஃபேஸ் வேல்யூ ஃபேர் வேல்யூ டிவைடட் பை 4.5 into 1.5. இந்த 1.5ன்றது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஆல்ரெடி 0.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ ஒரு 1 இயர் கம்ப்ளீட்டட். மொத்தமா 1.5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க. இப்போ 1.5 இயர்க்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணா 2,40,000 எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும். ஆல்ரெடி எவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க? 180,000 ரெக்கக்னைஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 1,60,000 தான் வந்து இந்த இயர்ல, தட் இஸ் 31/3/2022 யூ ஹாவ் டு புக். அதுதான் இங்க ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிருப்பாங்க. 31/3/2022 எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் to employee stock option outstanding 1,60,000 then transferring to P&L over. Now comes to the third year. இப்போ third yearல தான் என்ன இருக்குது? third yearல தான் வந்து there is a problem. என்ன ப்ராப்ளம்? see here இங்க டிசம்பர் மாசத்துல இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் அன்வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் வந்து 4,000 ஆப்ஷன்ஸ் லேப்ஸ் ஆயிடுது. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்க போகுதுன்னா 4,000க்கு தான் நீங்க என்ட்ரி போடணும். பட் லிசன் ஹியர், இங்க வந்து எவ்வளவுக்கு நம்ம பாஸ் என்ட்ரி அப்படின்னா 4,000 தான் இப்போ வந்து இருக்குது. 31/3/2023 4,000 தான் இருக்கு. அப்போ 4,000 into ஃபேஸ் வேல்யூ 90 ஃபேர் வேல்யூ 90 divided by 4.5 கம்ப்ளீட்டட் இயர் 2.5. அப்போ 2.5 இயர்ல 2 lakh தான் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்குங்க. 4,000 ஆப்ஷன் தான் லேப்ஸ் ஆகுது அப்படின்னா 4,000 ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா தென் 2 lakh தான் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கணும். ஆனா ஆல்ரெடி எவ்வளவு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம்? தட் இஸ் இந்த 80,000 0.5 இயருக்கு 80,000 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். தென் 31/3/2022 அப்போ ஒரு 1,60,000 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 2,40,000 ஆல்ரெடி ரெக்கக்னைஸ்ட். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 2,40,000 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ 40,000 எக்ஸஸா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். அதனால யூ ஹேவ் டு ரிவர்ஸ் இட். ஸோ அந்த ரிவர்ஸாலுக்கான என்ட்ரி தான் தேவை பாசிட். ஸோ இந்த ரிவர்ஸாலுக்கான என்ட்ரி தான் இந்த 40,000. அப்போ 31/3/2022 ஒரே ஒரு என்ட்ரி தான் வரும். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் டு ஜெனரல் ரிசர்வ். அந்த எக்ஸஸா நீங்க புக் பண்ணது இருக்குது இல்லையா, எக்ஸ்பென்ஸா நீங்க வந்து எக்ஸ்பென்சஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது யூ ஹேவ் டு ரிவர்ஸ் இட். எப்படி ரிவர்ஸ் பண்ணா? யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஜெனரல் ரிசர்வ். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து எடுத்து யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஜெனரல் ரிசர்வ். அதுதான் இந்த என்ட்ரி. தென் 31/3/2024 இருந்து இதுக்கப்புறம் எவ்வளவுதான் இருக்க போகுது? ஒன்லி 4,000 ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ 4,000 into 90 divided by 4.5 into 3.5. அப்போ 3.5 இயர்ஸ்ல 2,80,000 நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆல்ரெடி 2 lakh ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ 80,000 மட்டும் தான் இந்த வருஷம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. At the end of 31/3/2024 you have to record to the extent of 80,000 and transferring to P&L over. Now last year, that is 4.5 இயர்ல 4,000 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபேர் வேல்யூ 90, 4.5 இயர்ஸ் வெஸ்டிங் பீரியட். ஸோ டோட்டல் வெஸ்டிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ யூ கெட் அப்போ 4.5 இயருக்கு 3,60,000 நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆல்ரெடி 2,80,000 ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ at the end of 4.5 years, that is 31/3/2025 you have to recognize to the extent of rupees 80,000. அதுதான் இதுக்கான என்ட்ரி. எம்ப்ளாயி காம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர் டு P&L. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க கொஸ்டின்ல? ரீட் த கொஸ்டின். லாஸ்டா எவ்வளவு வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்லி ஆன் 30th September 2015 only 3,000 ஆப்ஷன்ஸ் வேர் எக்ஸசைஸ்ட். அப்போ 1,000 என்ன ஆயிடுச்சுன்னா 1,000 வெஸ்டிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. 1,000 வெஸ்டட் ஆப்ஷன் லேப்ஸ்ட். ஸோ அப்ப என்ன பேங்க்ல இப்ப எவ்வளவுதான் வரும்னா 3,000 into 80. சார் இந்த 80 என்னதுன்னா ஆல்ரெடி கிராண்ட் டேட்ல எக்ஸசைஸ் பிரைஸ் அன்னைக்கு, தட் இஸ் 31/30
2039 2025ல மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு வேணா போகலாம். ஷேர் மார்க்கெட்ல வந்து பிரைசஸ் 800 கூட போகலாம். பட் யூ கேன் எக்ஸசைஸ் எம்ப்ளாயிஸ் கேன் எக்ஸசைஸ் 3000 ஆப்ஷன்ஸ் அட் ₹80. இது வந்து கிராண்ட் டேட்டப்பவே அக்ரி பண்ண பிரைஸ். So 2,40,000. Then to equity share capital always 3,000 into 10. That is face value, nominal value தான் வந்து equity share capital போகும். Then remaining excess எவ்வளோ 170 minus 10. இந்த 10ன்றது face value. So 170ன்றது market price. And இதை வந்து என்ன பண்றீங்க 10 rupees வந்து face value. So equity share capital போகும். Remaining 160 into 3,000 will go to securities premium account. Then equity stock option outstanding will be the balancing figure. நீங்க இந்த பேலன்சிங்னு பார்த்தாலும் சரி, இல்ல வந்து மேல நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் யூ வில் கெட் திஸ் மந்த்லி. 3,60,000 வருதா? 3,60,000 வந்து 4,000 ஆப்ஷனுக்கு. ஆனா 1,000 ஆப்ஷன்ஸ் லேப்ஸ் ஆயிடுதுல. ஸோ அந்த 90 யூ ஹவ் டு சப்ட்ராக்ட். ஸோ யூ வில் கெட் 2,70,000. அந்த 2,70,000 தான் இது. டோன்ட் கோ டு திஸ் கால்குலேஷன், பெட்டர் பேலன்சிங் போட்டுருங்க. அண்ட் தென் இப்போ என்ன ஆகுது, வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் லேப்ஸ் ஆகுதுயா. ஸோ இந்த வெஸ்டட் ஆப்ஷன்ஸ் வந்து லேப்ஸ் ஆகுறது யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். தட்ஸ் இட். வெஸ்டட் ஆப்ஷன் எவ்வளோ 1000 லேப்ஸ் ஆகுதா, 1000 இன்டூ ஃபேர் வேல்யூ எவ்வளோ 90. ஸோ 1000 இன்டூ 90 90,000. திஸ் யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ஜெனரல் ரிசர்வ். தட்ஸ் இட், ஓவர். ஸோ திஸ் a comprehensive sum. இந்த சம் பார்த்துட்டு ட்ரை டு சால்வ் தீஸ் சம்ஸ். உங்களுடைய சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டடி மாடல்ல கொஞ்சம் கம்மி சம்ஸ் தான் இருக்கு. ஸோ பெட்டர் ரெஃபர், டைம் இருந்ததுன்னா ரெஃபர் சிஎஸ்எம் ஆல்சோ. ஸோ இந்த சிஎஸ்எம்ல இல்லஸ்ட்ரேஷன் 6ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன். நாங்க சொன்னோம் இல்லையா, வெஸ்டிங் பீரியட் வந்து எதை பேஸ் பண்ணி வேணா இருக்கலாம். எம்ப்ளாயி 3 வருஷம் இருந்தா தென் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுப்பன்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஆப்ஷன். இன்னொன்று வந்து கம்பெனி இந்த ஏர்னிங்ஸ் அச்சீவ் பண்ணுச்சுன்னா தென் யூ வில் கெட் திஸ் மச் அப்படின்றது இன்னொரு கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் வாட். இதுல எங்க கன்ஃபியூஷன் வரும்னா இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் தான் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்ல என்ன இந்த 1/2 2/3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு சப்போஸ் புரியலன்னா ஜஸ்ட் கமெண்ட்ல கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஆஸ் earlier as possible. ஸோ இந்த காம்பன்சேஷன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த இயர் 28,50,000 இன்டூ 1/2. சார் இங்க ஏன் 1/2 வருது அப்படின்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். 1/2 ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் அவங்களோட டார்கெட்டட் சேல்ஸ் அச்சீவ் ஆகலன்னா வாட் தே வில் திங்க் செகண்ட் இயர்ல அச்சீவ் ஆயிடும்னு நினைப்பாங்க. அப்போ டோட்டல் வெஸ்டிங் பீரியட் தே வில் திங்க் 2. அதனாலதான் வந்து டிவைடட் பை 2. அப்போ 2 வந்து 2 வருஷத்துல அச்சீவ் ஆயிடும். அப்போ 1 இயருக்கு எவ்வளவு? செகண்ட் இயர்ல அச்சீவ் ஆகல அப்படின்னா தான் தே வில் சூஸ் வாட் 3. அப்போ தேர்ட் இயர்ல கண்டிப்பா அச்சீவ் ஆயிடும் அப்படின்றது தான் அதோட அசம்ஷன். நீங்க கொஸ்டினை பார்த்துட்டு இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஏன்னா இது டைம் இருந்தா தான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதனால ஐ நாட் எக்ஸ்பிளைனிங் திஸ் சம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் பிலோ. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் தேர். So that's it. With this, we are through with the revision of employee stock option. So quickly, let's revise issue of shares. So in the issue of shares, what we have to learn அப்படின்னா மெயினாக ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர், அதுக்கப்புறம் ரீஇஷ்யூ ஆர் கேபிட்டல்ஸ், அந்த ஜர்னல் அது செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். அப்படி இல்லை நார்மல் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டுத்துல இருந்தா காயின் ஆகும். அண்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். தட் இஸ் இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அட் அ டைம்ல தே வில் நாட் ரைஸ் த என்டையர் மணி, தே வில் சம்டைம்ஸ் ரைஸ் இன் பார்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ₹10 இஸ் த ஃபேஸ் வேல்யூ. அது வந்து சே அப்ளிகேஷன்ல வந்து அட் த டைம் ஆஃப் இஷ்யூவிங் அப்ளிகேஷன் தே வில் ரிசீவ் 2. And at the time of receiving the allotment, they will get ₹3, and then first call ₹2 or final call ₹3. So like that only this 10 rupees will be raised. So இதுல வந்து இந்த இஷ்யூல there are 2 types. Either under subscription ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. மீனிங் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இஷ்யூ பண்ணது வந்து 1000. I have issued 1000 equity shares, but வந்து 900 தான் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. மீனிங் எனக்கு வந்து 1000 ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் 900 people are only interested. Then this is called under subscription. And over subscription என்னது, I have issued 1000 shares and 1100 people are interested to buy my shares. This is called over subscription. Meaning நான் 1000 தான் வந்து எனக்கு தேவை, but 1100 people have applied. That is called over subscription. So இப்போ இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த எக்ஸஸ் 100 திருப்பி கொடுக்கறதுக்கு there are 3 options. Either you can refund this 100 entire refund, இல்ல அப்படின்னா ப்ரோரேட்டா பேசிஸ்ல ரிமைனிங் வந்து எக்ஸஸ் எவ்வளவு இருக்கு 100 இருக்குது அப்படின்னா தென் 10 ஷேர் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கலாம்.
யாரெல்லாம் 10 ஷேர் கேட்குங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் குடுக்கலாம். சோ தட் என்ன ஆகும்? எல்லாருக்குமே ஒரு ஷேர் கிடைக்கும். சோ எல்லாருமே வந்து வில் பிகம் அ ஷேர் ஹோல்டர். ஆர் எல்ஸ் மிக்ஸ் அப்டின்னா, எக்ஸஸ் 100ல ஒரு 60 ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதி 40 வந்து ப்ரோ ரேட்டால யூ கேன் அலாட். So remaining a pro rata. So these are all the three options. And quickly we will go through journal entries. Then we will see one good sum. So first at the time of share application that is on the 1 lakh shares நீங்க raise பண்றீங்க அப்படின்னா then at the time of application you will receive 2. So 1 lakh into 2. So பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன். இங்க ஷேர் அப்ளிகேஷன்ல வந்து ஆக்சுவலா எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து 1,20,000 அப்படின்னா தென் யூ வுட் ஹவ் ரிசீவ்ட் தி அமௌண்ட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ரூபீஸ் 1,20,000. அப்ப இங்க 1,20,000 தான் போடணும். 1 lakh போடக்கூடாது. இதுவே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்றீங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரூபீஸ் 10 அண்ட் அதுல அப்ளிகேஷன் பண்ணி ரூபீஸ் 2. பட் ஒன்லி 90,000 ஷேர்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா தென் 90 இன்டூ அப்ளிகேஷன் பண்ணி ரூபீஸ் 2. ஸோ அப்போ 1,80,000 தான் யூ ஹவ் டு ரெக்கார்ட். யூ ஷுட் நாட் ரெக்கார்ட் 2 lakh. ஸோ தட் திங் யூ ஹவ் டு டேக் கேர். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஆக்சுவலா ரிசீவ் ஆனது தட் இஸ் வந்து ஃபுல் அப்ளிகேஷன். இதுவே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 1 lakh ஈவன் தோ 1 lakh நீங்க இஷ்யூ பண்ணியிருந்தாலும் கூட ஆக்சுவலா எவ்வளவு தான் ரிசீவ் ஆகிருக்குன்னா 90,000 தான் ரிசீவ். தென் டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி யூ ஹவ் டு பாஸ் த என்ட்ரி. So that is the bank account debit to share application, then share application to share capital. Now, excess money இருந்ததுன்னா you can refund. So that is first entry கான reversal தான் the second entry. Share application account debit to bank account. Then allotment. So allotment அப்போ share allotment account debit to share capital, then bank account debit to share capital. அதாவது இது வந்து due entry, இது வந்து receipt entry. So hereafter like this only it will happen. ஷேர் அலாட்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் யூ வில் பாஸ் த டியூ என்ட்ரி, தென் யூ வில் பாஸ் த பேமெண்ட் ரிசிப்ட் என்ட்ரி. தட் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். நோ ஆன் ஃபர்ஸ்ட் கால் சேம் திங். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், தட் இஸ் டியூ என்ட்ரி, தென் ரிசிப்ட் என்ட்ரி. ரிசிப்ட் என்ட்ரி என்னது? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். Now for example if you have received anything in advance, meaning calls in advance இருந்தது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஏன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் கிரெடிட் பண்றோம்? பிகாஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ்ன்றது it's a kind of liability. Because of that reason only we are crediting. Liability increase ஆனா credit, bank வந்து asset increase ஆகும். So அதனால debit. Basics of journal entries. Then calls in advance to share first call, that is bankல இருந்து bank account debit to share first call இருக்கும் இல்லையா? So bank account debit to share first callக்கு பதிலா calls in advance எதனாச்சும் நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க முன்னாடியே, calls in advance எதனாச்சும் இருந்ததுன்னா then first adjust that against the respective call, then pass the remaining entries. அதே மாதிரி யூ ஹவ் ரிசீவ் எனிதிங் இன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு அது மேல யூ ஹவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், தென் யூ வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு பிஎன்எல். பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது இன்ட்ரெஸ்ட் வச்சு. பட் ஈவன் தென் யூ ஹவ் டு லேர்ன். வெரி சிம்பிள். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் எவ்வளவு நீங்க ரிசீவ் பண்றீங்களோ அது மேல யூ ஹவ் டு பே த இன்ட்ரெஸ்ட். அதுதான் இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு பே த இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் யூ ஹவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு பிஎன்எல். அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் ஆக்சுவலி மேக்கிங் த கால், ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் 100 rupees கொடுத்துட்டாரு. தென் ஆக்சுவலா நீங்க கால் வந்து 200 rupees நீங்க தாங்க அப்படின்னு கேக்குறீங்க. தென் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் திஸ் 100 rupees, தென் கலெக்ட் ரிமைனிங் 100 rupees. தென் பிரீமியம் ஷேர் அலாட்மெண்ட். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் பிரீமியம் இருந்தது அப்படின்னா அலாட்மெண்ட்ல, தென் இன் ஜென்ரலா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பிரீமியம் வந்து ஷேர் அலாட்மெண்ட்ல தான் பிரீமியம் இருக்கும். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டு ஷேர் கேபிட்டல். தென் கால்ஸ் இன் அரியர். ஸோ கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா தென் யூ ஹவ் டு பாஸ் திஸ் என்ட்ரி. இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் அட்ஜஸ்ட் இன் த பேங்க் அக்கௌண்ட். ஸோ கால்ஸ் இன் அரியர் தனியா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா இன் தட் கேஸ் கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் டெபிட் டு ரெலவெண்ட் கால். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கால் வந்து எந்த கால்ல அரியர் இருக்கு, ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் காலா இல்ல தேர்ட் அண்ட் ஃபைனல் காலா வாட் எவர். தென் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர். ஆப்வியஸ்லி வி வில் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர், தட் இஸ் அ இன்கம் ஃபார் அஸ், அதனால தான் கிரெடிட் பண்றோம். தென் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் calls in arrear account debit to shareholder account, meaning bank account la you will actually receive, then calls in arrear என்றது it's an expense, then to shareholder account. Now forfeiture. So forfeiture na என்னது? For example நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கால்ல வந்து கால் பண்றீங்க, then pay, then again follow பண்றீங்க, second time also you didn't pay, then after waiting certain point of time, certain period of time you will forfeit the shares, that is called forfeiture. So இப்போ forfeiture வந்து what point you have to remember na, till which date he is a good guy or till which date he was a good guy, meaning
இப்ப இந்த ஃபோர்ஃபீச்சர் வந்து எதனால நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் இருக்கு. செகண்ட் கால்ல தான் ஹி டிட் நாட் பே. ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் ஒழுங்கா பே பண்ணியிருந்தானா, மீனிங் டு திஸ் எக்ஸ்டென்ட் இஸ் a குட் கை. டு திஸ் எக்ஸ்டென்ட் he is a குட் கை. அப்ப இது வரைக்கும் என்னென்ன அமௌண்ட் இருந்தோ அது எல்லாமே ஷேர் ஃபோர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். எது வரைக்கும் அவன் குட் கையா இருந்தானோ அது வரைக்கும் ஷேர் ஃபார் ஃபியூச்சர் அக்கௌண்ட். தட்ஸ் இட். எந்த எந்த கால் அவன் பே பண்ணலையோ தட் டோன்ட் கன்சிடர். அதை தவிர மீதி எல்லாத்தையும் till before that, whatever the amount he has paid, that has to be transferred to forfeiture account. That's it. Now, so first share capital account, to share forfeiture, to share allotment, to share first call. ஸோ இந்த இது ஃபோர்ஃபீச்சர் வந்து எங்க வேணா நடக்கலாம். அலாட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நடக்கலாம், இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் கொடுக்காம நடக்கலாம், இல்ல செகண்ட் கால் கொடுக்காம நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி யூ ஹவ் டு அட்ஜஸ்ட் த என்ட்ரிஸ். தட்ஸ் இட். தென் ரீஇஷ்யூனா ஃபோர்ஃபீச்சர் பண்ணதை ரீஇஷ்யூ பண்ணுவீங்க. ஸோ அட் த டைம் வாட் வில் ஹேப்பன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் obviously will reissue அதுக்கான அமௌண்ட். தென் forfeiture அக்கௌண்ட்ல எவ்வளவு நீங்க forfeiture பண்ணீங்க அதுல நீங்க டெபிட் பண்ணுவீங்க. why we are debiting? because here we have credited, now we have to close it. now we have to close it. so close பண்ணனும். அதனால we have to pass journal entry for reissue by debiting share forfeiture account to share capital. that's it. now capital reserve என்றது share forfeiture to capital reserve, meaning நீங்க forfeiture பண்ணத if you are reissuing at the profit, then that profit has to be transferred to capital reserve. சார் எதுக்காக சார் capital reserve? ஏன் P&L கிடையாதுன்னா, because it is not a revenue in nature, it is a capital nature, meaning it is not recurring in nature, it is non-recurring in nature. That is why we are transferring to capital reserve rather than transferring it to P&L account. Now we will do one thing, we will see one quality sum, so that in that we will be able to understand even more clearly. So let's refer illustration 5, because that is one quality sum. So illustration 5, page number is I think, yes, just a second. So actually in that what will happen in the illustration 5, there are so many adjustments, especially um, especially they have received 3,17,000 shares, meaning over subscription. Just a minute, I will take that question also. So page number 155, you also take page number 155 in your module, in your CS executive module. So let's read this question. So here what happens, இதுல வந்து என்னன்னா, Arjun & Co issued a prospectus of rupees 2 lakh. Arjun & Co issued a prospectus offering 2 lakh shares of rupees 10 each on the following terms, meaning அவங்களுக்கு 20 lakhs rupees தேவைப்படுது. அது எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னா 2 lakh shares of rupees 10 each. அப்ப 10 என்றதா இங்க ஃபேஸ் வேல்யூ. Then at the time of allotment, first applicationல they are receiving rupees 1. Then at the time of allotment they are receiving rupees 3. Then first call 4, second call 4. Application allotmentல என்ன சொல்றாங்கன்னா, allotment includes premium also. That's it. Now subscription எவ்வளவு ரிசீவ் ஆகுது? 3,17,000. ஸோ 2 lakh ஷேர்ஸ் தான் உங்களுக்கு தேவை. பட் தே ஹவ் ரிசீவ்டு 3,17,000, மீனிங் 1,17,000 வந்து எக்ஸஸா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஹவ் 3 ஆப்ஷன். ஆப்ஷன் நம்பர் 1, இந்த 1,17,000 தே கேன் ரிஜெக்ட் அண்ட் ரீஃபண்ட். ஆர் எல்ஸ் இந்த 1,17,000 ப்ரோ ரேட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஆர் எல்ஸ் தேர்ட் ஆப்ஷன் குட் பி மிக்ஸ். கொஞ்சத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டு மீதியை வந்து ப்ரோ ரேட்டில் அலாட் பண்ணலாம். இந்த சம் எந்த மாடல்னா தேர்ட் மாடல். தே ஆர் ரீஃபண்டிங் சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஆல்சோ தே ஆர் அலாட்டிங் remaining shares in the pro rata basis also. So first point is shares allotted. Shares allotted வந்து allotment in full எவ்வளவு இருக்குன்னா 38,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ஃபுல்லா எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு அலாட் பண்ணிடுறாங்க. அப்போ அவுட் ஆஃப் 2 lakhல 38,000 has been fully allotted. Then remaining என்ன பண்றாங்கன்னா, allotment of 2/3 of shares applied for 1 lakh. இந்த 2/3 of shares applied for 1,60,000 and allotment of 1/4 of the shares applied for 2,000 அப்படின்றதுக்கு we will see the working note where I have worked out. அதை பார்த்தா இன்னுமே கிளியரா புரியும். புக்ல வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது. தென் கேஷ் அமௌண்டிங் டு rupees 31,000, that is 31,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவுட் ஆஃப் 3,17,000 ஷேர்ஸ்ல 38,000 ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, 31,000 ஷேர்ஸ் ஃபுல்லா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தட் ரிமைனிங் ஷேர்ஸ் தான் ப்ரோ ரேட்டா. அதுக்குமே they have given 2 different adjustments that we will see later. And then what happened, the amounts due were received on the due dates. எல்லாமே கரெக்டா ரிசீவ் ஆகுது. ஆனா 100 ஷேர் ஹோல்டர்ஸ், ஏதோ ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 100 ஷேர்ஸ் வச்சிருக்கான்.
அது மட்டும் என்ன ஆகலைன்னா டு த எக்ஸ்டென்ட் இட் டிடன்ட் ரீபே, ஹி டிடன்ட் பே, ஃபைனல் கால் மட்டும் பே பண்ணல. மீனிங் அப்ளிகேஷன் ஒழுங்கா பே பண்ணியிருக்கான், அலாட்மெண்ட் ஒழுங்கா பே பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் கால் ஒழுங்கா பே பண்ணியிருக்கான். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இஸ் a குட் guy. தென் லாஸ்ட் ஃபைனல் கால் மட்டும் தான் அவங்க பே பண்ணல, தே ஆர் வெயிட்டிங். தென் at last they have forfeited the shares. These shares were been forfeited. These shares அப்படின்னா இந்த 100 shares have been forfeited and reissued on 16th November at rupees 9 per share. So this is the question. First we will see the working note, that is 3,17,000 என்ன ஆகியிருக்குன்றத பார்த்துட்டு then we will get into the problem. First 3,17,000 shares இருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் எவ்வளோன்னா 2 lakh shares தான் தேவை, பட் they have received 3,17,000 shares, meaning 3,17,000 application they have received. அதுல 38,000 வந்து ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தென் 31,000 வந்து ஃபுல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 3,17,000 இருந்து -38,000 -31,000 போனா தென் ரிமைனிங் வில் பி 2,48,000. இந்த 2,48,000 தே ஆர் இஷ்யூவிங் ப்ரோரேட்டா. அதுலயுமே தேர் ஆர் சம் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் என்னது 38,000 fully allotted. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அலாட்மெண்ட் இன் ஃபுல், ஸோ நோ இஷ்யூ. தென் செகண்ட் ஷேர்ஸ் அப்ளைடு. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 1,60,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ரீட் திஸ் கொஸ்டின் வெரி கேர்ஃபுல்லி. அலாட்மெண்ட் ஆஃப் 2/3 ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் 1,60,000. அதுக்கு மீனிங் என்னதுன்னா யூ ஹாவ் அப்ளைடு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், யூ ஹாவ் அப்ளைடு எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், பட் நீங்க கேட்டதுல 2/3 தான் கொடுக்குறாங்க. அந்த 2/3 எவ்வளவுன்னா 1,60,000. தட் இஸ் இந்த 1,60,000 உங்களுக்கு அலாட் பண்ணது. சில பேர் எப்படி படிப்பீங்கன்னா இந்த 1,60,000 வந்து அப்ளை பண்ணதுன்னு படிச்சிருவீங்க. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அதே மாதிரி தான் அலாட்மெண்ட் ஆஃப் 1/4 ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு ஃபார் ருபீஸ் 2,000 அப்படின்னா 2,000 அப்ளை பண்ணல. சம் எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவ் அப்ளைடு, பட் 1/4 தான் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. மீனிங் 2,000 வந்து இட் ரெப்ரசென்ட் 1/4. அப்போ எவ்வளவு அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்றது we have to find it out. சார் அப்ப அது எதுக்கு சார் ஃபைண்ட் இட் அவுட், இதுவே கொடுத்துட்டாங்களே அப்படின்னா there is one reason, we will see that. ஃபர்ஸ்ட் how will you get shares allotted? ஷேர்ஸ் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, ஓகேவா, இன்டூ 2/3. 2/3ன்றது தான் ப்ரோரேட்டா. இதுதான் வந்து ப்ரோரேட்டா அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஷேர் அலாட்மெண்ட். ஸோ இப்போ ஷேர் அலாட்மெண்ட் எப்படி வரும்னா ஷேர்ஸ் அப்ளைட் இன்ட்டு ப்ரோரேட்டா. அப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளோ தெரியாது, பட் ப்ரோரேட்டா எவ்வளோன்னு தெரியும், 2/3 ஈக்குவல் டு ஷேர் அலாட்மெண்ட் இஸ் 1,60,000 ஷேர்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நவ் வித் திஸ் வி கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி ஷேர்ஸ் அப்ளைட். ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளோ அப்போ 2,40,000. எப்படி ஷேர்ஸ் அப்ளைடு மட்டும் இப்படியே வச்சுக்கோங்க, இந்த 2/3 அந்த சைடு போச்சுன்னா 3/2 ஆயிடும். ஸோ இஃப் யூ கேன்சல் இட் அவுட் யூ வில் கெட் 2,40,000. நவ் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, 2,40,000 ஷேர்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அலாட் பண்ணது 1,60,000 தான். மீனிங் 80,000 ஷேர்ஸ் தே ஹவ் ரிஜெக்டட் ஓவர். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, allotment of 1/4 of shares applied for 2,000, meaning shares applied into 1/4 equal to 2,000. meaning share allotment உங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எவ்வளவு நீங்க அப்ளை பண்றீங்க இன்டு ப்ரோரேட். ஷேர்ஸ் அப்ளைட் இன்டு ப்ரோரேட்டா. ஸோ ஷேர்ஸ் அப்ளைட் எனக்கு தெரியாது, பட் ப்ரோரேட்டா எனக்கு தெரியும். வாட் இஸ் த ரேஷியோ 1/4 அப்படின்றது தெரியும். மீனிங் யார் யாரெல்லாம் 4 ஷேர் கேட்கறாங்களோ அவங்களுக்கு த கம்பெனி ஹஸ் ஆஃபர்ட் 1 ஷேர்ஸ். அப்போ மொத்தமா எவ்வளவு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 2,000 அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 2,000 இன்டூ 4/1. மீனிங் இந்த 1/4 அந்த சைடு போச்சுன்னா 4/1. மீனிங் 8,000 ஷேர்ஸ் யார் யாரும் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு 2,000 ஷேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி தே ஹவ் ரிஜெக்டட் 6,000 ஷேர்ஸ். அப்போ டோட்டல் ரிஜெக்ஷன் எவ்வளோ, டோட்டல் ரிஜெக்ஷன் இஸ் 86,000. Total rejection is 86,000. But here we have to look into very carefully. In the 86,000க்கு they would have received the application. In the 86,000க்கு they would have received the application money, which is nothing but ₹1. Actually இது வந்து நியாயப்படி பார்த்தா they have to refund, but in this question they are adjusting against the allotment. That's it. Now look into now you will see the solution, you will be able to understand easily. First, share application to share account to share capital to share allotment. You can ask me one question, sir எங்க சார் ஷேர் அப்ளிகேஷனுக்கு அந்த 3,17,000 ரிசீவ் ஆச்சு, அதுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணல. they straight away pass this entry. If you want you can pass also. that is பேங்க்ல எவ்வளவு வந்திருக்கும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் how much 3,17,000. இந்த 3,17,000 எப்படி 3,17,000 into application money ₹1. so 3,17,000 to share application 3,17,000. அந்த 3,17,000
upfront-ஆவே they have refunded to the extent of rupees 31,000. So refund-க்கான entry-மே you can pass. refund-க்கான entry என்னது? Share application to bank account. How much? 30, 31,000, 31,000. So இந்த entry வந்து அவங்க பாஸ் பண்ணல. பேசிக்கா வந்து 3,17,000 அது ஸ்ட்ரெயிட் அவே அப்ரண்டா 31,000 ஷேர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, மீனிங் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த என்ட்ரி பாஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட் அவே அடுத்த என்ட்ரி போயிட்டாங்க. அதனால தான் யூ மே கெட் இன் டு கன்ஃபியூஷன், பட் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். வேணும்னா அந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு என்ட்ரியும் யூ கேன் பாஸ் இட். தென் ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 31,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3,17,000ல 31,000 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்டையர் 31,000 ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் 2,86,000. இப்போ இந்த 2,86,000 டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பண்ணா ஒன்லி 2 lakh தான். வை? பிகாஸ் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் rupees 1 இட் வில் கோ டு, ஏன்னா 2 lakh மட்டும் தானே தேவை. ஸோ 2 lakh இன்டூ 1 ஷேர் அப்ளிகேஷன் ஒன்லி டு தட் எக்ஸ்டென்ட் ஒன்லி இட் வில் கோ டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ரிமைனிங் வில் கோ டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். மீனிங் ஷேர் அலாட் பண்ணும்போது வில் அட்ஜஸ்ட் திஸ் 86,000 rupees. அதுதான் அதுக்கான மீனிங். Now share allotment account debit. So share allotment எவ்வளோ? With premium 3. So அப்போ 2 lakh shares. In anyway 2 lakh shares தான் நீங்க allot பண்ண போறீங்க. 2 lakh shares into rupees 3. So 3 to 6 lakh. Then to share capital எவ்வளோ தான் போகும்? Share capital only to the extent of 2 lakh தான் போகும். Meaning 2 lakh into 1. Then remaining அப்போ excess என்னது? 2 lakh into 2ன்றது premium. So இது எங்க கொடுத்துருக்காங்கன்னா questionல they have given clearly that rupees 3 has been received at the time of allotment, but this 3 is inclusive of rupees 2 premium. அப்போ allotment வந்து 1 தான், premium வந்து 2. That is why we have passed this entry like this. To share capital 2 lakh மட்டும் தான் போகும். Securities premium it will go to 4 lakh. Then share first call account debit to share capital account. So இது என்னது? Remaining 2 lakh shares இருக்குதா? அந்த 2 lakh sharesக்கு first call. So first call வந்து 4 lakh rupees 4. Second call also rupees 4. So pass the basic journal entries. Share account, share first call account debit to share capital account, and then calls in advance account to share first call account. Sir, இங்கிருந்து சார் இந்த calls in advance வந்தது to share first call இந்த entry எங்கிருந்து வந்தது, எங்க விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லையானா then you have to refer this point very very carefully. Two applicants paid in full on allotment in respect of 4,000 shares each, meaning 8,000 ஷேர்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா at the time of allotment itself they have paid the entire money. என்டையர் மணினா இந்த 4 rupees கால் மணியும் பே பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கால்கானது, ஃபைனல் கால்கானதும் அப்பவே பே பண்ணிட்டாங்க. எப்போவே? அலாட்மெண்ட் பண்ணும்போதே they have paid to the extent of 8,000 shares. சார் எப்படி சார் 8,000 வந்ததுன்னா 4,000 ஈச், ரெண்டு அப்ளிகண்ட் அந்த மாதிரி பண்றாங்க, அதனால 8,000. 4,000 into 2, that is how you got this 8,000. and first call எவ்வளோ? 8,000 into 4. So அப்போ calls in advance 32,000. That is what they have passed it. Calls in advance account debit to share first call account. Then share second and final call account debit to share capital account. Same. அதுலயுமே calls in advance வருது. And the entry they have passed. That's it. Now இதோட முடிஞ்சது. Now in this case what happens? That's it. Easy question. Only இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இதுல டிஃபிகல்ட். பிளஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ். அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க எங்க மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னா 4,000 மட்டும் தான் பாப்பீங்க, ஒன்னு ஈச் பார்க்காம விட்டுருவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ராசஸ் ப்ராப்பர்லி. இது வந்து 4,000 ஷேர்ஸ் வந்து ஈச், ஸோ 8,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது யூ வில் நாட் ப்ராசஸ் இட் ப்ராப்பர்லி. நவ் ஸோ 100 ஷேர்ஸ் வந்து என்ன ஆகல, ஃபைனல் கால் பே பண்ணல, அதனால தேர் ஃபோர்ஃபிட்டிங் இட். ஸோ விச் கால் தே டிடன்ட் பேனா? ஃபைனல் கால் ஒன்லி தே டிடன்ட் பே. அப்போ டில் விச் கால் தேர் குட் கைஸ், தே வேர் குட் கைஸ் அப்படின்னா டில் ஃபர்ஸ்ட் கால் தே வேர் குட் கைஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் 100 ஷேர்ஸ் ஹஸ் பீன் ஃபோர்ஃபிட்டட். அப்போனா 100 ஷேர்ஸ்க்கான ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நீங்க டியூ பண்ணிருப்பீங்க. லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. வென் எவர் எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஃபிச்சர் நடக்குதோ யூ ஹாவ் டு ரீட் த கொஸ்டின் ப்ராப்பர்லி. தட் எப்போ ஃபார்ஃபிச்சர் நடக்குது, எந்த ஷேர்ஸ் ஒழுங்கா பே பண்ணலன்றதுனால ஃபோர்ஃபிச்சர் நடக்குது. இங்க வந்து செகண்ட் கால், தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பே பண்ணலன்றதுனால தான் ஃபோர்ஃபிச்சர் நடக்குது. இங்க தேவோட பாஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி, மீனிங் டியூ என்ட்ரி would have been passed. ரிசிப்ட் என்ட்ரி மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ டியூ என்ட்ரி என்ன பாஸ் பண்ணிருப்பாங்க? டியூ என்ட்ரி would have been share second call account debit, share second call account debit to
ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு இந்த அமௌண்ட்டும் சேர்த்து போயிட்டு இருக்கும். பட் ஒன்லி திங் இஸ் ரிசீப்ட் தான் பண்ணிருக்க மாட்டீங்க. மீனிங் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி, சாரி, ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் தான் வந்து பாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா ரிசீவ் பண்ணி அதனால பாஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ பை திஸ் டைம் நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஃபோர்ஃபீட்டே பண்ணிடுறீங்க. பட் என்ன என்ட்ரி பாஸ் பண்றீங்க, டியூ என்ட்ரி would have been passed. பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி ஷேர் கேபிட்டல் வந்து ஃபுல்லா வந்துட்டு இருக்கும் அப்போ. மீனிங் 3 இங்க 1 பிளஸ் 1 2 பிளஸ் 4 பிளஸ் 4, அப்போ 10 ருபீஸ் 10 வந்து ஷேர் கேபிட்டல் வந்துட்டு இருக்கும். ஷேர் கேபிட்டல் நீங்க கிரெடிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த அவுட் ஆஃப் தட் ஷேர் கேபிட்டல் யூ ஹாவ் டு ரிவர்ஸ் இட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 100 ஷேர்ஸ். ஏன்னா 100 ஷேர்ஸ் தான் வந்து 100 ஷேர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் வந்து லாஸ்ட் ஃபைனல் கால் வந்து பே பண்ணல. இப்போ 100 இன்டூ 10. தென் டூ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். டூ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மட்டும் எவ்வளோ? டூ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 100 இன்டூ 4. அப்போ எது வரைக்கும் ஹீஸ் அ குட் கை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கால் அப்ளிகேஷன்ல இஸ் குட் கை, அலாட்மெண்ட்ல இஸ் குட் கை, ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் ஹீஸ் குட் கை. இந்த இதை கால்குலேட் பண்ணும்போது யூ ஷுட் நாட் இன்க்ளூட் பிரீமியம் அமௌண்ட். ஒன்லி whatever the amount has been transferred to share capital, that amount only have to consider. Meaning rupees 1 on application, rupees 1 on allotment, rupees 4 on first call. So to the extent of rupees 6 rupees. இப்போ 6 rupees தான் வந்து forfeit பண்ணிருக்காங்க. இப்போ இந்த forfeit பண்ணது என்ன பண்றாங்க, they are being issue discount allowed on reissue of 100 shares is rupees 1 per share, and the remaining should be transferred to profit, and uh, remaining profit should be transferred to capital reserve account. ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் ஃபார் ஃபீச்சர் 600, அதில் ஷேர் கேபிட்டல் எவ்வளோனா 100. ஸோ இந்த 100 எப்படி வந்ததுன்னா 100 இன்டூ 1. தென் ரிமைனிங் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஃபார் ஃபீச்சர், சாரி, கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் இந்த ஒர்க்கிங் நோட். இதுதான் அவங்க ஒர்க்கிங் நோட் போட்டு ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும், புரியாது. ஸோ பெட்டர் I will attach the link in description also, so you can download that notes also. And then sixth illustration quicker you can see once. So sixth illustration purely it is a forfeiture. 200 equity shares on the board of directors resolved that Polyplastic Limited resolved that 200 equity shares of rupees 10 each forfeited for non-payment of second and final call of rupees 30. அப்போ 100 rupees இருக்குது. அதில் வந்து அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் இது பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா என்ன தெரியுதுன்னா, லாஸ்ட் ஃபைனல் கால் இஸ் rupees 30, அது மட்டும் அவர் பே பண்ணல. அதனால they are forfeiting it. அப்போ எவ்வளவு ஒழுங்கா பே பண்ணியிருப்பாருன்னா 70 he would have paid properly. அப்போ 70 வரைக்கும் இஸ் குட் கை. அப்போ ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட்ல எவ்வளவு நாள் வரைக்கும் குட் கையா இருந்தான். டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் அ குட் கைனா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் rupees, sorry, to the extent of rupees 70 is a good guy. So 70 has to be transferred to share for feature account. That is what they have did. 200 shares into 70. That is what they have did here. Then share capital account எவ்வளோ? 200 into 100. Obviously இந்த 100 தான் வந்து forfeit பண்ணுவாங்க. They will not forfeit. I mean share capital would have been, due entry would have been passed. So இது இங்க தான் கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் வந்து டியூ என்ட்ரி. இந்த டியூ என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிசிப்ட் என்ட்ரி தான் பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ டியூ என்ட்ரி அப்போ என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி தேவோட கிரெடிட்டட் ஷேர் கேபிட்டல். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ல, அலாட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கால்லுமே தேவோட கிரெடிட்டட் ஷேர் கேபிட்டல். அப்போ எல்லாத்துக்குமே ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணிட்டாங்க. நவ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் 200 we have to debit, மீனிங் ரிவர்ஸ் பண்ணணும். அதனால 200 into 100. ஸோ பேலன்சிங் ஃபிகர் வில் பி டூ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். பேலன்சிங் ஃபிகர் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வந்து டூ கால்ஸ் இன் ஏரியான்னு கூப்பிட்டாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க கால்குலேட் பண்ணாலும் சரி. மீனிங் 200 into 30. That is 30 தானே ஃபைனல் கால். அந்த ஃபைனல் கால் தான் he did not pay. That's it, over. Now second entry could be how much you are receiving. இதுல வந்து they are not reissuing entire 200, they are reissuing only to the extent of 150 shares. So 150 sharesனா எவ்வளோ? பேங்க் அக்கௌண்ட்ல you will receive 150 shares, அதையுமே கொடுத்துட்டாங்க at rupees 60. So they are reissuing at rupees 60. So அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல you would have received 150 into 60, that is to the extent of 9,000 you would have received. Then 150 into 40. Sir, இந்த 150 into 40 எங்க இருந்து இருந்ததுன்னா, listen carefully. 150ன்றது number of shares forfeited into 40ன்றது is the loss, to the extent of loss you have made. So இந்த loss எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 100 is the full share capital amount. அதுல நீங்க 60க்கு ரீஇஷ்யூ பண்றீங்க, மீனிங் அப்போ 40 வந்து லாஸ். That is how that 40 has come, and that is how we have to pass the entry also. So to share capital 15,000.
over. Now share for future account debit to capital reserve. So எவ்வளோ ப்ராஃபிட், how much profit they have made? 150 into 30. சரி, இப்பதான் சொன்னீங்க அங்க லாஸ் இப்போ மறுபடியும் சொல்றீங்க ப்ராஃபிட் அப்படின்னா listen this working note very very carefully. First, total amount forfeited 200 shares. Obviously it is 14,000, no doubt in that. இந்த 70 எப்படி வந்துச்சுன்னா till that time he is a good guy. எவ்வளவு இருக்கும்? 30 தான் he did not pay out of 100ல. அப்ப 70 ஒழுங்கா பே பண்ணிருக்கான். To what extent he is a good guy, to that extent you have to transfer it to share forfeiture account. First point over. Then second point. Amount forfeited on 150 shares. So obviously இப்போ 150 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு forfeit பண்ணிருப்பாங்கன்னா obviously 150 into 70. 150 into 70 because till to the extent of rupees 70 rupees he had been a good guy. அப்போ 150 ஷேர்ஸ் தான் அதில் நீங்க என்ன பண்றீங்க, 200 forfeit பண்ணிடுறீங்க. பட் ரீஇஷ்யூ எவ்வளவு தான் பண்றீங்கன்னா 150 தான் பண்றீங்க. ஸோ in order to calculate the profit, so இப்போ 150க்கு forfeiture வந்து எவ்வளவு இருக்கும், amount of forfeiture on 150 shares எவ்வளவு இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கணும். Then amount of loss on reissue, 150 shares நீங்க எவ்வளவுக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்க, 40 rupees லாஸ்ட்ல, மீனிங் 100 rupees, 100 rupees is the face value, but you are issuing for rupees 60. அப்போ 40 வந்து லாஸ். அப்போ 10,500 minus 6,000. So profit on reissue as a whole, பாத்தீங்கன்னா you are getting 4,500 profit. That profit has to be transferred to capital reserve. That's it. In the point it is not asked in your question. So that is how they have arrived at this 4,500. So with this, we are through with the revision of issue of equity shares. One of the important chapters. கண்டிப்பா இதுல இருந்து question coin ஆகாம உங்களோட exam paper இருக்கவே இருக்காது. So that's it. Let's quickly revise accounting in debentures chapter. ஸோ நான் illustration 5 வரைக்கும் நான் ரிவைஸ் பண்ணல பிகாஸ் இட் இஸ் சேம் as இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் மாதிரி தான். ஸோ அதனால ஐம் நாட் கோயிங் டு ரிப்பீட் த சேம். நீங்களே படிச்சாலே புரியும். illustration 6ல இருந்து we will revise, so it will add genuinely value to you. So illustration 6 என்னன்னா, ராய் லிமிடெட் purchased asset of the book value 2,20,000 from another company and agreed to make payment of purchase consideration by issue of 2,000 10% debentures of rupees 100 each at a premium of rupees 10 at 10%, meaning ஒரு அசெட் வாங்குறீங்க, rather than paying in cash, you are paying as in debentures. That's it. So easy. Sundry asset account debit. So the journal entry will be sundry asset account debited to vendors, meaning கிரெடிட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி புக் பண்ணிக்கிட்டு தென் பேமெண்ட் என்ட்ரி யூ ஹாவ் டு புக் வெண்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு rather than பேங்க். இன் ஜென்ரலா என்ன என்ட்ரி பார்த்தோம்னா வெண்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இங்க வெண்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு 10% டிபெஞ்சர் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட். தட்ஸ் இட். இதுல எதுவும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாம விட்டு வராதிங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரதர் தென் பேயிங் த்ரூ பேங்க், தட் இஸ் கேஷ் பேமெண்ட் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து அவங்களுக்கு டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். ஷேர்ஸ்லயுமே அதே மாதிரி தான். நான் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ அஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஸோ பர்சே கொலாட்ரல் செக்யூரிட்டி நீங்க வந்து இஷ்யூ பண்றதுக்கு ஜெர்னல் என்ட்ரி எதுவும் கிடையாது. பட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு pass journal entry or if you want to reflect this in your books of accounts, then you can do in a following way. There are two methods. First method, எதுவுமே பண்ண தேவை கிடையாது. எதுவுமே பண்ண தேவை இல்லைன்னா நீங்க எதுவும் விதமான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான கொலாட்ரல் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்கான எங்கேயுமே என்ட்ரி போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கொஸ்டின்ல we limited secured an overdraft of rupees 80,000 from the bank by issuing 900 12% debentures as a collateral. நீங்க வந்து டிபெஞ்சர்ஸ் 12% டிபெஞ்சர்ஸ் வந்து செக்யூரிட்டி கொலாட்ரல் செக்யூரிட்டியை கொடுத்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஒன்று வாங்கியிருக்கீங்க. எவ்வளோக்குன்னா தட் இஸ் 80,000க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் மெத்தட் தெர் இஸ் நோ நீட் டு பாஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஜேர்னல் என்ட்ரி, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சிம்பிளி ஆட் ஒன் நோட் அண்ட் யூ கேன் ஷோ தேர். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, திஸ் ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் மெத்தட் சிம்பிளி ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் ஹெட் இருக்கா, அதுக்கு இல்ல நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் தென் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ சின்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டின்றதுனால ஷோ அட்டெண்டர் ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ். ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ் எவ்வளோ, rupees 80,000. தட்ஸ் இட். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல ஷார்ட் டேர்ம் போரோயிங்ஸ் இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் இன் த பிராக்கெட் யூ ஷோ secured by the issue of 900 12% debentures of rupees 100 each as a collateral security. இந்த ஒரு லைன் எழுதுனா போதும். இது எப்போனா ஃபர்ஸ்ட் மெத்தட் படி. இதே செகண்ட் மெத்தட் படி இல்ல நான் வந்து கொலாட்ரலையும் என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் காமிக்கணும், என்னோட பேலன்ஸ் ஷீட்ல ஹேவ் டு ஷோ அப்படின்னா தென் யூ கேன் பாஸ் திஸ் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி. கொலாட்ரல் செக்யூரிட்டி நீங்க இஷ்யூ பண்ணும்போது வாட் என்ட்ரி யூ கேன் பாஸ் அப்படின்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், டிபெஞ்சர் அக்கௌண்ட். மீனிங்
டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அது இந்த 90,000 நீங்க அசெட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க மிஸ்லனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல. அசெட் சைட்ல அண்டர் ஹெட்டிங் மிஸ்லனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் யூ ஷோ டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அப்படின்னு. Then to debenture account, the amount should be to the extent of collateral amount. Then at the time of அந்த bank overdraft 80,000 repay பண்ணும்போது இந்த 90,000 ரிவர்ஸ் பண்ணிடுங்க. That is what they have given here. இந்த illustration பார்த்தா புரியும். B limited secured an overdraft of rupees 80,000. அதே கொஸ்டின் தான் by issuing 912% debentures of rupees 100 each as collateral security prepare the balance sheet of the company. இங்கேயுமே வந்து அதே கொஸ்டின். ஒன்லி திங் ஃபர்ஸ்ட் தேர் ஆர் டூ மெத்தட்ஸ். ஒன்னு நீங்க எதுவுமே பண்ண தவிர ஜஸ்ட் ஒரு பிராக்கெட்ல இந்த மாதிரி நான் வந்து 900 டிபெஞ்சர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு எழுதுனா போதும். இல்ல நான் காமிச்சே ஆகணும் அப்படின்னா காமிங்க தாராளமா இந்த மாதிரி போடலாம். வாட் என்ட்ரி டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் அக்கௌண்ட். இங்க கொலாட்ரலுக்கு மட்டும் தட் இஸ் 90,000 டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கொலாட்ரல். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஷோ இட் என்ற நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 90,000. தென் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதே 80,000 தான் இருக்கும். நான் கரண்ட் அசெட்ஸ்ல தட் இஸ் அதர் நான் கரண்ட் அசெட் மிஸ்லனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அங்க 90,000 காமிங். இன் ஜென்ரலா என்ன ஆகும்னா திஸ் இஸ் நெட் எஃபெக்ட். ஆக்சுவலா இதுவும் என்ன ஆகும், கேன்சல் ஆயிடும். இந்த 90,000 வந்து வில் கெட் கேன்சல்ட். திஸ் 90,000 liabilitiesல காமிச்சிருக்கிறது அண்ட் அசெட்ல காமிச்சிருக்கிறது வில் கெட் நல்லிஃபைடு. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுனும் 80,000 தான் இருக்கும் ரெண்டு மெத்தட்லயுமே. ஜஸ்ட் அங்க வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கல, இங்க எக்ஸ்பிளிசிட்டா காமிக்கிறோம். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட் இப்போ எப்படி இருக்கும், லாங் டேர்ம் போரோயிங்ஸ்ல யூ ஷோ லாங் டேர்ம் போரோயிங்ஸ் 900 issued as collateral as per the contra. பிகாஸ் இது என்னது கான்ட்ரா, இங்க ஒரு என்ட்ரி இங்க ஒரு என்ட்ரி. ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் நான் புக்ல காட்டணும் அப்படின்றதுக்காக யுவர் பாசிங் திஸ். தெர் இஸ் நோ கம்பல்சரி ஆர் தேர் இஸ் நோ மேண்டேட்டரி திங் தட் யூ ஹவ் டு ஷோ அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. தட்ஸ் இட். நவ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்டும் வாட் எவர் த அமௌண்ட் யூ ஆர் பேயிங் அஸ் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அது மேல டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். அது மேல டிடிஎஸ் பிடிக்கணும். சர்டைன் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இஃப் இட் எக்ஸீட் சர்டைன் அமௌண்ட். ஸோ அந்த டிடிஎஸ் ரேட்டுக்குள்ளலாம் இப்போதைக்கு போக வேண்டாம், புக்லேயே கொடுத்துருவாங்க. இன் எனிவே யூ வில் பி ஸ்டடிங் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் இன்கம் டேக்ஸ் குரூப் 2. ஸோ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் பிகமிங் டியூ, ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி பே பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இதை நார்மலா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, டூ பேங்க் அது வந்து ரிசிப்ட் பேமெண்ட் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி டியூ என்ட்ரி பாஸ் பண்ணணும். டியூ என்ட்ரி என்ன பாஸ் பண்ணுவோம், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர். இது நார்மல். இல்ல இதுக்கு நான் வந்து டிடிஎஸும் பிடிக்கணும் அப்படின்னா தென் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் 10,000 டு டிடிஎஸ் பிடிக்கணும், டூ டிடிஎஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா டூ இன்கம் டேக்ஸ் பேபிள் அக்கௌண்ட். வாட் எவர் இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் எழுதினாலும் சரி, இல்லை இன்கம் டேக்ஸ் பேபிள் எழுதினாலும் சரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் அது மேலே டிடிஎஸ் வந்து 1,000 rupees. இப்போ ஆக்சுவலா டிபெஞ்சர் ஹோல்டருக்கு நீங்க எவ்வளவு தான் பே பண்ணணும், டிபெஞ்சர் ஹோல்டருக்கு யூ வில் பே ஒன்லி 9,000. அப்போ இந்த 1,000 rupees யாருக்கு பே பண்ணுவேன், ஆப்வியஸ்லி வில் பே டு தட் கவர்மெண்ட். ஸோ அதுக்கு தான் இந்த என்ட்ரி. ஆன் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ, ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் rupees 9,000. whereas on payment of income tax to the government, TDS account debit இல்லை income tax payable account debit to bank account. that's it. so இங்க 9,000 இங்க 1,000. so நெட்டா அப்ப நான் எவ்வளவு பே பண்ணுவேன், நெட்டா 10,000 only will pay. பட் அதுல 9,000 ஷேர் ஹோல்டர் இருக்கும், சாரி டிபெஞ்சர் ஹோல்டர் இருக்கும், 1,000 வந்து will go to government. so profit and loss account debit to debenture interest. இங்க எவ்வளவு போகும், obviously இங்க net gross amount that is 10,000 only will go. obviously gross amount will be 10,000. that only you have to transfer it to டிபெஞ்சர் P&L அக்கௌண்ட். மீனிங் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10,000 டூ டிடிஎஸ் டூ டிபெஞ்சர் ஹோல்டர். அப்போ இது வந்து டியூ என்ட்ரி. இது என்ன என்ட்ரி, இது டியூ என்ட்ரி. தென் இது வந்து பேமெண்ட் என்ட்ரி. ரெண்டு பேருக்கு பே பண்றீங்க. யாருக்கு பே பண்றீங்க, ஃபர்ஸ்ட் யூ ஆர் பேயிங் டு த டிபெஞ்சர் ஹோல்டர், தென் யூ ஆர் பேயிங் இட் டு த கவர்மெண்ட். அது ரெண்டுத்துக்கான என்ட்ரி. தென் இது வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. தட்ஸ் இட். டியூ என்ட்ரி, ரெண்டு பேமெண்ட் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி. எதுக்கு டிடிஎஸ் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல, டிடிஎஸ் கொடுத்தா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாஸ் த டியூ என்ட்ரி, then pass the payment entry for the debenture holder, then pass the payment entry for the income tax, then pass the transfer entry. transfer entryல gross amount தான் வரும். அது எக்ஸ்பிளனேஷன் தான் இது. I think you can go through if you want, easy only. I don't want to waste time here. just பார்த்தாலே புரியும் இது. and then now comes to the important topic, issue of terms of issue of debentures. எப்படி அங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோமோ இங்கேயும் அதே மாதிரி இந்த மாதிரி யூ கேன் இஷ்யூ அட் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ். என்ன டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் இஷ்யூ அட் பார், ரெடிமிஷன் அட் பார். 100 rupees இஷ்யூ பண்றீங்க, பார்ல இஷ்யூ பண்ணி பார்ல ரெடீம் பண்றீங்கன்னா 10 years கழிச்சு யூ ஆர் கெட்டிங் இட் பேக். ஈக்விட்டி ஷேருக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஒன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா அது இஷ்யூ தான். அதுக்கப்புறம் அது வந்து நீங்க திரும்பி வாங்கிப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி திரும்பி வாங்கினா அது பேர் பை பேக். அதுக்கு செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள். வேற டிபெஞ்சர்ஸோ இல்லை ரிடம்ஷன் ப்ரிஃபரன்சஸ் அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு இஷ்யூ ஃபார் அ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீரியட் தான். மேக்ஸிமம் வந்து 10 years 20 years அந்த மாதிரி தான். அதுக்கு மேல உங்களால இஷ்யூ பண்ண
முடியாது. ஸோ அதனால அட் எனி டைம் யூ ஹேவ் டு ரெடீம். அது ஏதோ 5 வருஷமா இருக்கலாம், இல்ல 10 வருஷமா இருக்கலாம். பட் இன் எனி கேஸ் யூ ஹேவ் டு ரெடீம். தட் இஸ் த ரூல் ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆர் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்? 100 rupees இஷ்யூ பண்றீங்க, 100 rupeesக்கே ரெடீம் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லனா 90க்கு இஷ்யூ பண்ணி 100க்கு ரெடீம் பண்ணலாம். தட் இஸ் பார்ல ரெடீம் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். சார் இங்க 90ல டிஸ்கவுண்ட்ல வருது சார். டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்றது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு மட்டும்தான். டிபெஞ்சர்ஸ்க்கு தேர் இஸ் நோ சச் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் நீங்க வந்து டிஸ்கவுண்ட்ல டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் டிபெஞ்சர்ஸ் கிடையாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்கு மட்டும் தான் இருக்குது? இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. தென் தேர்ட் ஆப்ஷன் குட் பி 110க்கு இஷ்யூ பண்றீங்க அண்ட் ரிடம்ஷன் அட் பார் ஒன்லி. தென் இஷ்யூட் அட் பார், பார்ல இஷ்யூ பண்றீங்க, பிரீமியம்ல ரெடீம் பண்றீங்க. திஸ் குட் பி த ஒன் ஆப்ஷன். தென் இஷ்யூ அட் a டிஸ்கவுண்ட், ரிடம்ஷன் அட் a பிரீமியம். 90ல இஷ்யூ பண்றீங்க, தென் 110ல ரெடீம் பண்றீங்க. ஆர் எல்ஸ் 110ல இஷ்யூ பண்றீங்க, issued at premium, redemption also at premium. So these are all the 6 different kind. So இங்க பாத்தீங்கன்னா இங்க எந்த விதமான நோ லாஸ், இங்க சாரி லாஸ்ல எதுவும் வராது. வேற இங்க பாத்தீங்கன்னா இஷ்யூல லாஸ் வரும். எதுல லாஸ் வரும்? இஷ்யூல லாஸ் வரும். வேற இங்கேயுமே வந்து இங்க வந்து இஷ்யூல லாஸ் வராது. இங்க வந்து இஷ்யூல வந்து என்ன ஆகும்? பிரீமியம் வரும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம். ஸோ இஷ்யூல பிரீமியம் வந்ததுன்னா அதுக்கு பேர் செக்யூரிட்டிஸ் பிரீமியம். வேர்ஹாஸ் ரெடம்ஷன்ல பிரீமியம் வந்ததுன்னா அது பேர் ரெடம்ஷன் ஆன் பிரீமியம். இப்போ இது வந்து ரெடம்ஷன் ஆன் பிரீமியம்ன்றது ஒரு லாஸ். ரெடம்ஷன் ஆன் பிரீமியம்ன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெடம்ஷன் ஆன் பிரீமியம் இஸ் அ லாஸ். கைண்ட் ஆஃப் லாஸ். ஓகே. தென் இப்போ இஷ்யூ ஆஃப் டிஸ்கவுண்ட் அண்ட் ரெடிமல் ஃபார், டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றதும் ஒரு லாஸ். அப்போ இஷ்யூவும் வந்து ஒரு லாஸ். அண்ட் தென் பிரீமியம்ல ரெடீம் பண்றீங்க, அதுவும் ஒரு லாஸ். அப்போ 2 லாஸ் வரும் இங்க. இதுவே பிரீமியம்ல இஷ்யூ பண்றீங்க, தென் பிரீமியம்ல இங்க ஒரு கெயின், தட் இஸ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இஷ்யூல வந்து பிரீமியம் இருந்துச்சு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் போகும். ரெடம்ஷன்ல பிரீமியம் இருந்துச்சுன்னா அது வந்து ரெடம்ஷன் ஆஃப் பிரீமியம் அக்கௌண்ட் போகணும். அண்ட் தென் டு தட் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் டு புக் த லாஸ் ஆல்சோ. தட்ஸ் இட். நவ வி வில் see the journal entry. rather than seeing this straight away ஒரு சம் பார்த்துடலாம். அந்த சம் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 12,000 1 lakh debentures has been issued rupees 100 each. ஃபர்ஸ்ட் வந்து issued at par, redeem at par, அதுல எதுவும் கிடையாது பெருசா. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு 12% debentures முடிஞ்சு. செகண்ட் issue at discount, redemption at par. ஸோ டிஸ்கவுண்ட் என்னது? பேங்க் அக்கௌண்ட்ல 9,000 தான் வரும். டிஸ்கவுண்ட்ன்றது லாஸ். ஸோ யூஆர் டெபிட்டிங் இட் அண்ட் 12% டிபெஞ்சர்ஸ் ஓவர். தென் இஷ்யூல பிரீமியம். இஷ்யூல பிரீமியம் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபர் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல 11,000 வரும். ஆப்வியஸ்லி டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்ல வில் ஆல்வேஸ் 10,000 தான் போகும். தென் ரிமைனிங் வில் பி டிரான்ஸ்ஃபர் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். இதுவே இஷ்யூல பிரீமியம், ரெடம்ஷன்லயும் பிரீமியம். ஸோ இஷ்யூல பண்ற பிரீமியம் வில் கோ டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட், தட் இஸ் அ ப்ராஃபிட். வேர்ஹாஸ் பிரீமியம்ல நீங்க ரிடம்ஷன் ஆஃப் பிரீமியம், தட் இஸ் நீங்க ரெடீம் பண்ணும்போது பிரீமியம் பே பண்றீங்கன்னா தட் இஸ் அ லயபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அ லாஸ். ஸோ லயபிலிட்டி அப்படின்றதுக்காக இங்க புக் பண்றோம், லாஸ் அப்படின்றதுக்காக இங்க புக் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட்ல ஆப்வியஸ்லி வில் ரிசீவ் 11,000, தென் டு 12% டிபெஞ்சர்ஸ். ஆப்வியஸ்லி டிபெஞ்சர் அக்கௌண்ட்ல ஒன்லி 10,000 தான் போகும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இந்த இந்த 1000ன்றது வந்து இஷ்யூல, இந்த இது வந்து ரெடம்ஷன்ல. ஸோ ரெடம்ஷன்ல பிரீமியம் வந்ததுன்னா there is always a loss. Then bank account debit, loss on issue of debentures account to debenture to premium. இங்க என்னன்னா issued at par, redemption at 5% premium. இப்போ issued at parல எதுவும் கிடையாது. ஆனா பிரீமியம்ல நீங்க ரெடீம் பண்றீங்க அப்படின்னா then it is a liability as well as it is a loss. அதனால தான் liability அப்படின்றதுக்காக ஒரு என்ட்ரி, லாஸ் அப்படின்றதுக்காக ஒரு என்ட்ரி. இதுவே வந்து இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், ரெடம்ஷன் அட் டிஸ்கவுண்ட்னா இஷ்யூல நீங்க டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றீங்க, அதுவும் ஒரு லாஸ். பிரீமியம்ல ரிடீம் பண்றீங்க, அதுவும் ஒரு லாஸ். ஸோ டோட்டலா 1,500 லாஸ். இது வந்து இஷ்யூல. இந்த 500 வந்து ரெடம்ஷன் ஆன் பிரீமியம்ல. ஸோ டோட்டலி 9,000, 1,500, 10,500 ஓவர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 6 கேசஸ் முடிஞ்சது. தென் இந்த ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபிளக்சுவேஷன் இன்ஸ்டால்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க, கேட்டா கேட்கலாம். 12% debentures, 6% repayable by annual equal drawings. See, fixed installment methodனா when debentures are redeemable at the specific period, ஒரு specific period redeem பண்றாங்க அப்படின்னா then total discount வந்து equal installmentல you have to bifurcate. Fluctuating interest repaid annual drawing, or it would be equitable in such a case to write off in a proportion. So you will write off in based on the proportion.
சாரி, அது எப்படி கால்குலேட் பண்ணணும் சார் அப்படின்னா, proportion to the unpaid amount of debentures. First, 2000 debentures of rupees 100 each at a discount of rupees 6% repayable at an equal annual drawings in 4 years. Meaning, இந்த 2 lakh இருக்குது இல்லையா? இந்த 2 lakh 4 equal installmentல பே பண்ண போறாங்களாம். அப்போ every year 50,000, 50,000, 50,000 will be reduced. And then இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல 6%. So 6% இன்ட்ரெஸ்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா என்னது லாஸ்? அப்போ எவ்வளவு லாஸ்? 12,000 will be the loss. இப்போ இந்த 12,000 ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க வந்து லாஸ்ன்னு புக் பண்ணாம 4 இயர்ஸ்ல ரிமைனிங் எவ்வளவு இருக்குதோ அந்த ப்ரொபோர்ஷன்ல யூ ஹேவ் டு புக். ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர்ல 2 லேக் இருக்கும். தென் செகண்ட் இயர்ல 50,000 பே பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் 50,000 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுவீங்க. அப்போ ஒரு ஒரு வருஷமும் 50,000 ருபீஸ் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகிட்டே வரும். அப்போ செகண்ட் இயர்ல எவ்வளவு இருக்கும்? 1,50,000. தேர்ட் இயர்ல 1 லேக், தென் ஃபோர்த் இயர்ல 50,000. இப்போ இதை ரேஷியோ எடுத்தீங்கன்னா கேட் 4:3:2:1. ஓ இந்த 12,000 இருக்குது இல்லையா? இந்த 12,000 4:4:3:2:1 ரேஷியோல பிரிங்க. ஸோ 12,000 into 4/12, 12,000 into 3/12, then 12,000 into 12,000 into 2/10. சாரி, 12 வராது, 10 வரும். இங்க 4:3:2:1 வந்து 10 தானே வரும். ஸோ 10, தட்ஸ் இட். Now comes to the important part, that is redemption of debentures. ஸோ ஆப்வியஸ்லி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பர்சே ரிடம்ஷன் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம திரும்பி வாங்கணும், அதுக்கு வேறு பைபேக், அதுக்கு செப்பரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வேற ரிடம்ஷன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ரெடீம் ஆஃப்டர் சர்டன் பீரியட். ஸோ டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்னா என்னதுன்னா, இன் ஆர்டர் டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கம்பெனிலால ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்னது அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணணும் சார்? எல்லாருமே கிரியேட் பண்ணணும்? நோ. ஒன்லி ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க வந்து லாஸ்ட் பாயிண்ட், ஒன்லி அதர் லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ்லயுமே வந்து அதர் லிஸ்டட் கம்பெனி ஃபார் போத் பப்ளிக் as well as பிரைவேட் அங்க பண்ண தேவையில்ல. ஒன்லி சாரி அதர் அன்லிஸ்டட், சிம்பிளா சொல்ல போனா அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனிக்கு மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள். ஐ மீன் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் டிஆர்ஆர் இஸ் அப்ளிகபிள். தட் இஸ் 10% தே ஹேவ் டு கிரியேட். இந்த அன்லிஸ்டட் அப்போ என்பிஎஃப்சியா இருந்துச்சுன்னா அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா அவங்க பிசினஸே வந்து கொடுத்துல வாங்கல் தான். ஸோ அவங்க மேலேயும் நீங்க இந்த இது பண்ணா தேர் இஸ் நோ லாஜிக் இன் தட். அதனால தேர் இஸ் நோ சென்ஸ். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி அதர் அன்லிஸ்டட் கம்பெனி இருந்தீங்கன்னா 10% யூ ஹேவ் டு கிரியேட் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஒண்ணு நீங்க ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். சரி, தேர் ஆர் டூ கண்டிஷன்ஸ். நீங்க வந்து ரிடம்ஷன் பண்றீங்க, பிரீமியம் நாட் பிரீமியம் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா ரெண்டு பண்ணணும். ஒன்னு 10% டிஆர்ஆர், தட் இஸ் ரிடம்ஷன் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். ஒரு அண்ட் 15% வந்து டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு நீங்க ரெடீம் பண்ண போறீங்களோ அதுல 15% யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் எங்க சொல்லியிருக்கோங்களோ அதுல. தட் இஸ் ஸ்கெடியூல்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், இல்ல அன்என்கம்பர்டு செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அன்என்கம்பர்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சாரி, இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட், ரிசர்வ் வந்து 10% கிரியேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15% கிரியேட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு அசெட், டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ன்றது அண்டர் ஜெனரல் ரிசர்வ் மாதிரி ஒரு ரிசர்வ் கிரியேட் பண்ணி வைக்கணும். தட்ஸ் இட். Now straight away we will see journal entry பார்க்கறது straight away ஒரு சம் பார்க்கலாம். You will have clarity since it is a revision. So see first sum நீங்களே பார்த்துக்கலாம், ஈஸி. செகண்ட் சம் ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்னா, actually this question copy pasted from CA book, copy paste from CA book. பட் அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தப்பு தப்பா காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க, ஒரு ஜீரோ விட்டுட்டாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணணும் தெரியாம பண்ணணும்னு ட்ரை பண்ணி தப்பா பண்ணிட்டாங்க. மீனிங் தப்ப கூட கரெக்டா பண்ண தெரியல. ஸோ 7,75,000 கிடையாது. ஒன்று இது 7,50,000 இருக்கும், இல்லை இது 2,500 இருக்கணும். ஒரு ஜீரோ கட் பண்றேன்றது பாதியில கட் பண்ணாங்க, பாதியில கட் பண்ணல. ஸோ ரேதர் தென் ஸ்ட்ரெயிட் அவே அந்த எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டினே வி வில் ரெஃபர். ஸோ இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் சிஎஸ் ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கிற கொஸ்டின் இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, the following balances appeared in the books of Paradise Limited, unlisted company, other than AIFI banking. Other than AIFI னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. ஸோ அன்லிஸ்டட் கம்பெனியா இருக்கணும். அந்த அன்லிஸ்டட் கம்பெனி பேங்கிங் கம்பெனியாவோ இல்லை என்பிஎஃப்சியாவோ இல்லை ஹெச்எஃப்சியாவோ இருக்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா இல்லைன்னா தென் அந்த கம்பெனிக்கு, அன்லிஸ்டட் கம்பெனிக்கு, if that company is redeeming any debentures, then they have to create a 10% redemption DRR reserve as well as 15% investment they have to make. This is the rule. இப்போ இதுல பாருங்க,
எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதிலே பண்ணுங்க. அந்த பண்ணாதீங்க. அதுல இங்க பாருங்க. திஸ் இஸ் 7,50,000 அங்க 75,000 போட்டாங்க. அப்படி 75,000 போட்டா இதையும் 25,000 2,500 மாத்தணும். மாத்தல. தட் இஸ் த எரர் ஹியர். அங்க உங்களோட புக்ல. ஸோ இங்க 12% டிபெஞ்சர்ஸா 12% 7,50,000 பேலன்ஸ் டிஆர்ஆர்ல 25,000 இருக்கு. டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,12,500 பண்ணிருக்காங்க. பை 10% 1,000 rupees 1,125 secured bonds of government of India bond. Then annual contribution to the DRR, every year they are contributing DRR, that and all you just ignore. என்னென்ன கேட்டிருக்காங்க? ரிடம்ஷன் மட்டும் எதுல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. The investment were realized at par. Investment வந்து realized at par. For redemption of debentures, redemption of debentures எவ்வளோ? Premiumல 10%. That is redemption at premium. First you have to make the debenture account. First you have to make what? First you have to make the debenture account. ஐ திங்க் இது எடிட் பண்ண முடியாது. there is some restriction, அதனால ஜஸ்ட் கோ இப்படியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு மேக் த டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஸோ டிபெஞ்சர் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும்? 7,50,000 இஸ் த டிபெஞ்சர்ஸ். கரெக்டா? மீனிங் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பை பேலன்ஸ் brought down 7,50,000, then you will close. You will close means what? You will pay to the debenture holders. So first டியூ என்ட்ரி பாஸ் பண்ணணும். டியூ என்ட்ரினா டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஏன்னா டிபெஞ்சர்ஸை க்ளோஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டு டு யாருக்கு பே பண்ணணும்? டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் பாஸ் டியூ என்ட்ரி, தென் ஃப்ரம் தேர் யூ பாஸ் த பேமெண்ட் என்ட்ரி. செகண்ட் டிஆர்ஆர் அக்கௌண்ட். டிஆர்ஆர் அக்கௌண்ட் என்னது? டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ ஹவு மச் டிஆர்ஆர் யூ ஹாவ் டு கிரியேட்? ஆல்ரெடி நீங்க எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா 25,000 யூ கிரியேட்டட். தட் இஸ் பேலன்ஸ்ல வந்து 25,000 இருக்கு. எங்க இருக்குது? அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளவு நீங்க கிரியேட் பண்ணணும்? 7,50,000 10%, விச் மீன் 75,000 யூ ஹவ் டு கிரியேட். பட் ஒன்லி எவ்வளவு தான் நீங்க பண்ணிருக்கீங்க? 25,000 தான். தென் கிரியேட் டிஆர்ஆர் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 50,000. சார் இது எப்படி சார் கிரியேட் பண்ணுவோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் இல்லையா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் இட் டு டிஆர்ஆர் அக்கௌண்ட். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் அக்கௌண்ட். அதனால தான் இந்த என்ட்ரி 50,000. தென் அட் லாஸ்ட் என்ன ஆகும்? 31st மார்ச், தட் இஸ் ஆஃப்டர் நீங்க ரிடம்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு ரிவர்ஸ் இட். ரிவர்ஸ் இட்னா ரிசர்வ்ல எது எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருந்தீங்களோ டிஆர்ஆர் அக்கௌண்ட்லயும் இல்ல டிஆர்ஆர் அக்கௌண்ட்ல இந்த டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ல எவ்வளவு இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ்ல 75,000 இருக்கும். அது ஃபுல்லுத்தையுமே யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு த ஜெனரல் ரிசர்வ். தென் டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் 1,12,500 பண்ணிருப்பீங்க. ஆப்வியஸ்லி தட் யூ ஹேவ் டு க்ளோஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1,12,500. சார் 1,12,500 15% பண்ணணும்னு சொன்னாங்களே சார், பண்ணிருக்காங்களா? எஸ், தே ஹாவ் டன் இட். ஏன்னா 7,50,000ல 15% போட்டீங்கன்னா இட் வில் கம் டு 1,12,500 ஒன்லி. ஸோ கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஷார்ட் ஃபாலும் கிடையாது. டிஆர்ஆர்ல மட்டும் தான் ஷார்ட் ஃபால் இருந்தது. 75,000 தே ஹேவ் டு கிரியேட், ஒன்லி 25,000 தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரிமைனிங் 50,000 பிஎன்எல் இருந்து யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் டு டிஆர்ஆர் அக்கௌண்ட். அண்ட் டிஆர்ஆர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது வாட் எவர் த பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் இந்த டிஆர்ஆர் தட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட். தென் பேங்க் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? தட் தே ஹவ் கிவன் இன் த கொஸ்டின். தட் இஸ் பேங்க் அக்கௌண்ட் 75,000. ஸோ 75,000 பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா? ஆப்வியஸ்லி பேங்க் அக்கௌண்ட் இருந்து டூ பேலன்ஸ் brought down 7,50,000. 70,000 7,50,000. தென் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு யூ ஹவ் டு பே. எவ்வளவு பே பண்ணணும்? யூ ஹவ் டு பே இன் த பிரீமியம், மீனிங் ரிடம்ஷன் அட் பிரீமியம். அப்போ 7,50,000 பிளஸ் 10% போட்டீங்கன்னா யூ வில் கெட் 8,25,000. 7 lakh பிளஸ் 10% யூ வில் கெட் 8,25,000. தென் உங்களுக்கு பேங்க்ல வேற என்ன வரும்? பேங்க் யூ வில் ரிசீவ் த இன்ட்ரெஸ்ட். யூ வில் ரிசீவ் வாட்? யூ வில் ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்ரெடி நீங்க டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க 1,12,500. இந்த 1,12,500 மேல யூ வில் கெட் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். தட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பேங்க் அக்கௌண்ட். சாரி. தென் வாட்? தென் டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் பண்றீங்க. அதனால தான் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். சி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா இஃப் யூ ஆர் மேக்கிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் த ஜெர்னல் என்ட்ரி வில் பி இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். தென் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க க்ளோஸ் பண்றீங்க, அந்த காசை திரும்பி எடுக்கிறீங்கன்னா தென் த என்ட்ரி ஷுட் பி உல்டா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வித்வுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ அதனால தான் இங்க டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் டூ டிஆர்ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இது எதுக்குன்னா தென் இந்த 1 இயர் நீங்க வச்சிருந்ததுக்கான தே வில் பே த இன்ட்ரெஸ்ட். தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%. அதுவுமே எங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஆஃப் இட்லி. லாஸ்டா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஹவு மச் யூ வில் பே? 8,25,000. அந்த 8,25,000 7,50,000 டிபெஞ்சர்ஸ், தென் 75,000 பிரீமியம். தட்ஸ் இட், ஓவர். பொறுமையா ஒரு ஒரு அக்கௌண்டா போட்டா தாராளமா ஈஸிலி த சம் வில் கெட் சால்வ். ஸோ ஓவர், தட்ஸ் இட். அண்ட் தென் இந்த சம்லாம் வேண்டாம். லெட்ஸ் கம் பேக் டு அவர் ஓன் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டது, அதான் வந்து மிஸ்டேக்கு.
அண்ட் தென் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, தேவையில்லாம இங்க இது எழுதி வச்சிருக்காங்க. இது எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இட் இஸ் இந்த பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இருக்குது இல்லையா? அது வந்து எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி கட் இட் டவுன். ஓவர். நெக்ஸ்ட். ஸோ லாஸ்ட் சேம். அண்ட் தென் இந்த கொஸ்டின் தே மே ஆஸ்க் இன் த எக்ஸாம் அப்படின்னு தோணுது. ஸோ ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, ஏபிசி லிமிடெட் ஹாஸ் இஷ்யூடு ஒன் 10,000 12% கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ். என்ன டிபெஞ்சர்ஸ்? கன்வெர்டபிள். மீனிங் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த டிபெஞ்சர்ஸை நீங்க வேணும் அப்படின்னா ஷேர்ஸா மாத்திக்கலாம். ஆஃப்டர் a period of 5 years at a premium of rupees at a premium of 10%. So 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 hmm. So now what you have to do? The debenture holders also had the option at the time of redemption to convert 30% of their holding to equity shares of rupees 10 each at a price of rupees 20. See, இங்க வந்து இது irrelevant. இதுதான் relevant. அப்போ ஈக்விட்டி ஷேரோட பிரைஸ் வந்து எவ்வளோனா 20 அண்ட் பேலன்ஸ் இன் கேஷ். மீனிங் எவ்வளோ அவங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஆஃப்டர் 5 years தே கேன் கன்வெர்ட். ஆஃப்டர் 5 years தே கேன் கன்வெர்ட். எவ்வளோனா அவங்களோட 30% ஆஃப் ஹோல்டிங் வந்து தே கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ். 30% டிபெஞ்சர்ஸ் தே கன்வெர்ட் இன்டு ஷேர்ஸ். தட் இஸ் த கொஸ்டின். அதுக்கப்புறம் த டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் ஹோல்டிங் அமௌண்ட் rupees 2 lakh 2 lakh rupees வச்சிருக்கிற டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஐ வில் கன்வெர்ட். ஸோ what you have to do? You are required to calculate number of shares issued and cash paid for redemption of 20,000 debenture holders. So 20,000 debenture holders வந்துக்கு redemption பண்றீங்க. அந்த debenture redemption holder சாரி redemption பண்ணும்போது how much you have to pay, meaning எவ்வளவு cash pay பண்ணணும், எவ்வளவு வந்து shares வந்து issue பண்ணணும். That is the question. Question is very very simple. Straight away they can easily ask for 5 marks. ஸோ ஒரே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். ஈஸி தான் கொஸ்டின். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆப்டேட் ஃபார் கன்வர்ஷன் எவ்வளோ? 2 lakh டிபெஞ்சர் ஹோல்டர். 2 lakhன்றது ருபீஸ்ல கொடுத்துருக்குறது. ஸோ எவ்வளோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்? 2,000 டிபெஞ்சர்ஸ். அதில் 30% வந்து என்ன பண்றாங்கன்னா கன்வர்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்? 600 டிபெஞ்சர்ஸ் வந்து யூ ஹவ் டு கிவ். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்? 600 டிபெஞ்சர்ஸ். யூ ஹவ் டு கிவ் 600 டிபெஞ்சர்ஸ். பட் 600 டிபெஞ்சர்ஸ்க்கு நீங்க என்ன பே பண்ணா? 600 டிபெஞ்சர்ஸ்க்கு ஷேர்ஸ் பே பண்ணணும். இப்போ 600 டிபெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு ரெடீம் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க அவ்வளோக்கு ஷேர்ஸ் கொடுக்க முடியும். எவ்வளோக்கு ரெடீம் ஆகுது? 5% ப்ரீமியம்ல. அப்படின்னா 105க்கு ரெடீம் ஆகுது. மீனிங் 63,000க்கு இஸ் த ரெடம்ஷன் அமௌண்ட் ஃபார் த 2,000 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அப்போ 63,000 டிவைடட் பை ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ? 20. ஸோ 3,050 ஷேர்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். முடிஞ்சது. நவ் டோட்டலா எவ்வளவு ஷேர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க? நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 2,000. அதுல எவ்வளவு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க? 30%. தென் ரிமைனிங் இருக்கிற 1,400 யூ டு பே கேஷ். ஸோ விச் இஸ் ஆப்வியஸ். அது எவ்வளவு பே பண்ணீங்க? 1,400 இன்டூ 105. சி இங்கேயுமே வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பெட்டர் கிளாரிட்டி, 2,000 ஷேர் ஹோல்டர்ஸ் தான், 2,000 டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் தான் அந்த எக்ஸசைஸை பண்றாங்க. அதுல 30% தான் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். என்னவா? ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸா. மீதி 70% வந்து டிபெஞ்சர் ரிடீம் பண்றாங்க. மீனிங் காசு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கும் எவ்வளோ, இதுக்கும் எவ்வளோ? 600. இது வந்து 1,400. ஆப்வியஸ்லி த ரிடம்ஷன் அமௌண்ட் இஸ் 105 ஃபார் போத். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இதுக்கு வந்து கேஷா கொடுத்துருவாங்க. டு திஸ் எக்ஸ்டென்ட் தே வில் பே கேஷ் 1,47,000. இங்க வந்து 63,000 கேஷா பே பண்ணாம டு தட் எக்ஸ்டென்ட் ஈக்விட்டி ஷேர்ஸா பே பண்றாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 20. அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 3,150 ஷேர்ஸ். So that's it. Remaining and all you can manage easily. With this, we are through with the debenture accounting for debentures also. Let's revise cash flow statement. First, we will see the format, and then we will move to the some special accounts. That is, அதுக்கெல்லாம் நீங்க account open பண்ணீங்கன்னா, it will be easy for you to solve the sum, and then we will see some sums from your module. So this is the flow. Let's start. So first, cash flow statement. The cash flow full-ஆவே வந்து it is as per AS3, that is accounting standard 3 தான் வந்து கேஷ் ஃப்ளோ பத்தி பேசுது. கேஷ் ஃப்ளோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுக்கறது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் வேர் வி ஹேவ் டு ஸ்டார்ட் அப்படின்னா, the starting point should be net profit before tax and external item. Meaning you have to start from net profit before tax and external item. That is, in cash flow statement we have 3 activities. One is operation activity, another one is investing activity, and another one is financing activity. So
operating activity order starting point should be net profit before tax and extraordinary items. So net profit before tax தெரியும். Extraordinary item na example, for example, fire. So fire had occurred in the premises. So அதனால goods loss ஆயிடுச்சு. If insurance company is paying insurance claim for the goods which were destroyed, then that will be called as extraordinary item. So அதெல்லாம் consider பண்றதுக்கு முன்னாடி how much profit you have earned. That is the starting point. And then you have to do some adjustment. That is adjustment for non-cash items and non-operating items. இதுல non-cash itemக்கு மட்டும் இதுல non-cash expensesக்கு there will be only one effect. Non-cash expensesக்கு there will be only single effect, whereas non-operating itemsக்கு there will be two effects. So first non-cash expenses na depreciation, then amortization. இதெல்லாம் என்ன பண்ணா you have to add it back. Sir, why we have to add it back? Because in P&L என்ன பண்ணிருப்போம்னா we would have debited it. That is two P&L, P&L போயிட்டு two depreciation, two amortization போட்டிருப்போம். பட் இது என்ன ஆயிருக்காதுன்னா கேஷ் இன்ஃப்ளோவே நடந்திருக்காது. பட் we would have booked it because it is a non-cash expenditure. Since we are preparing cash flow statement, here we have to consider only cash movements. That is cash flow, inflow, outflow of cash only we have to consider. Since depreciation being the non-cash in nature, we have to add it back. So that is the reason, and there is no other adjustment should be done. இது இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்குன்னா நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர். இது நான் ஆப்ரேட்டிங் ஐட்டமா இருந்ததுன்னா, நான் ஆப்ரேட்டிங் இன்கமாவும் இருக்கலாம், இல்ல நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாவும் இருக்கலாம். நான் ஆப்ரேட்டிங் ஐட்டமா இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு கிவ் டியூவல் எஃபெக்ட். ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் என்னது? யூ ஹேவ் டு add it back. Then you have to subtract from financing equity because it is purely related to the financing. Because of this reason, you have to subtract from the financing activity. See here, payment of interest on debentures and loan. Then second, இது முடிஞ்சு. Then interest on borrowing. Interest on borrowing கீழே பார்த்தது. Interest on borrowing short term and long term both debentures. On debentures you have to subtract from. இங்க ஆட் பண்ணணும். ஏன்னா ஆப்ரேட்டிங் ஆன் ஐட்டம் கிடையாது, ஆனா P&L டெபிட் பண்ணிருக்கும். Because அது வந்து expenses, business expenditure, that is why we would have debited in P&L. But here in operating expenses we should not consider. We have to transfer it to financing activity. So that is the reason. Sorry, overdraft வந்து இங்க இருக்கு. Then in payment of interest on debentures and loans வந்து இங்க இருக்கு. And then underwriting commission, then underwriting issue of shares, discount on issue of debentures written off. இது எல்லாமே வந்து even though P&L டெபிட் பண்ணிருந்தாலும் கூட, even though இது வந்து cash expense தான், but this is a non-operating item, meaning this is not at all relevant to the operations, but we have to give impact in financing activity. So அதனால since P&L add ஆகியிருக்கு, subtract ஆகியிருக்கிறதுனால, that is debit ஆகியிருக்கிறதுனால, here we have to add and financing activities we have to subtract. And then loss on sale of asset. See, loss of sale of asset again, even though இது வந்து என்னது non-cash expenditure. சார் non-cash expenditure ஏன் சார்னா, see 1 lakh வாங்கினதை நீங்க வந்து say for example 80,000க்கு விற்கிறீங்க, then 20,000 லாஸ் தான். பட் இந்த 20,000 வந்து அவுட்ஃப்ளோவோ இன்ஃப்ளோ ஆகாது. Because of this reason, this is a non-cash expenditure or non-cash loss. இந்த இது லாஸ்க்கு வந்து ஆக்சுவலா இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ நடக்காது. ஸோ அதனால ஒரு சிங்கிள் எஃபெக்ட் கொடுத்தா போதும். that is you have to add it back. That's it. And then premium on redemption of preference shares written off. Obviously, you have to give the dual effect. Then increase in provision for debts. இது வந்து அவ்வளவு வராது. So you can ignore this. And then items to be deducted. Items to be deducted எதுனா interest income. சார் interest income எதுக்காக சார் மைனஸ் பண்றோம் அப்படின்னா, first we are preparing operating fees. So interest income is not at all a part of operating. நீங்க வந்து அன்லெஸ் அதர்வைஸ் உங்களோட பிசினஸே வந்து பேங்கிங் பிசினஸோ இல்ல என்பிஎஃப்சி பிசினஸோ இல்லாத வரைக்கும் உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால இங்க வந்து யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட். பிகாஸ் P&L என்ன பண்ணிருப்பீங்கன்னா, P&L பை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிரெடிட் பண்ணிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஈவன் தோ அது வந்து இன்கம் தான் அப்படின்னாலும் கூட, சின்ஸ் இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், we have to subtract here and we have to add in இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். பிகாஸ் நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாதான் உங்களுக்கு என்னவே வரும்னா இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்டு யூ ஹேவ் டு கிவ் இம்பாக்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ சிமிலர்லி ரெண்டும் அதே தான். ரெண்ட் ரிசீவ்டு வந்து என்னதுன்னா இட் இஸ் நாட் அ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், பட் P&L கிரெடிட் பண்ணிருப்போம். அதனால P&L கிரெடிட் பண்ணி P&L ஆட் பண்ணிருப்போம் பை ரெண்ட் ரிசீவ்டு. அதனால we have to subtract here dividend income or rental income, whatever. We have to add in
இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெண்ட் ரிசீவ்டுக்கான. தென் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேம் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கும் நீங்க என்ன மட்டும் பண்ணா போதும்னா இங்க வெறும் ஆட் பண்ணா மட்டும் போதும். சாரி, இங்க சப்ட்ராக்ட் பண்ணா மட்டும் போதும். இன்னொரு இம்பாக்ட் கொடுக்க தேவை கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர். ஆர்எல்ஸ் இதோட நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, நான் கேஷ் இன்கம். அதாவது மீனிங் என்னன்னா இதுக்கான இம்பாக்ட் இருக்குல்ல, இதுக்கான இம்பாக்ட் வந்து ஃபுல்லாவே எங்க போயிட்டு இருக்குன்னா இன்வெஸ்டிங் லிஸ்ட்ல இதுக்கான இம்பாக்ட் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். மீனிங் 1 lakh இருக்கிற அசெட் நீங்க 1.2 lakh வித்திருக்கீங்க அப்படின்னா தென் this would have been impacted in investing activities. Investing activities straight away நீங்க 1.2 lakh தான் புக் பண்ணிருப்பீங்க. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் 1 lakh 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பிளஸ் 20,000 ப்ராஃபிட்ஸ். அதனால மறுபடியும் நீங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ டியூவல் எஃபெக்ட். அதனாலதான் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஆட் பண்ண மாட்டோம். சேம் லாஜிக் வில் பி அப்ளிகபிள் ஃபார் லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் அசெட். ஆல்ரெடி 1 lakh வாங்கினது 80,000 தான் நீங்க வித்திருக்கீங்கன்னா இந்த 80,000 தான் வந்து would have been reflected in investing activities, which includes 1 lakh minus 20,000. That is how it is depositing there. So அதனால மறுபடியும் இன்னொரு எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா it will make an error. So அதனால don't do that. Gain on profit இருந்தாலும் சரி இல்ல loss on sale of fixed asset இருந்தாலும் சரி, give only single effect, that too in operating activities. That's it. And then so இது வரைக்கும் you will be getting operating profit before working capital changes. இப்போ you have to give impact on working capital changes. Working capital என்னது? current asset current liabilities தான் working capital. இங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Since this is a revision, I don't want to give the logic and all. Current asset, current liabilities. So இது ரெண்டும் என்னன்னா current liabilities வந்து go with the same direction. Current liabilities na go with the same direction. Sir, meaning என்ன சார்? current liabilities இருந்ததுன்னா if suppose 2022 2023 லாஸ்ட் இயர்ல கரண்ட் liabilities 1 lakh இருக்கு, இப்ப 2 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கா, தென் ஆட் இயர். தென் ஆட் இயர். கரண்ட் liabilities இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆட், டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா மைனஸ். கரண்ட் அசெட்ஸ் வந்து உல்டா, லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ஆட் ஆகி இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க டிஃபரன்ஸ். லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கம்மியா இருந்ததுன்னா தென் டிஃபரன்ஸ் எவ்வளவோ அதை யூ ஹவ் டு ஆட் இட் பேக். லாஜிக், சின்ஸ் இஸ் த ரிவிஷன் and tomorrow you will be having exams, I don't want to go behind the logics. Now just try to remember ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. That is current liabilities increase ஆனா plus, that's it, over. Remaining and all you will write automatically. Or else remember in this way, current liabilities move in the same direction. Last year oda இந்த வருஷம் increase ஆயிருந்ததுன்னா you have to add it back, decrease ஆயிருந்தா subtract. Current assets are give ulta treatment. That's it. இங்க எங்க மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் இயர் லாஸ்ட் இயர் கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வந்து ஐடென்டிஃபை பண்றது தப்பு நடக்கும். சம்டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண எல்லா கொஸ்டின்லயும் கரண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் காலமா இருக்கும், ப்ரீவியஸ் இயர் செகண்ட் காலமா இருக்கும். எக்ஸாம்ல கரண்ட் இயர் செகண்ட் காலமும் ப்ரீவியஸ் இயர் வந்து ஃபர்ஸ்ட் காலமும் இருந்ததுன்னா தென் மாத்தி போட்டீங்கன்னா மொத்த சமம் தப்பாயிடும். பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண உடனே கரண்ட் இயர் எது ப்ரீவியஸ் இயர் எது தெளிவா கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிடுங்க. சோ தட் யூ வில் நாட் மேக் தீஸ் silly mistake, because these mistakes and all not at all affordable. So that's it. Entire thing is over. அதே தான் இருக்கும். See, decrease in inventories. Decrease in inventories and the current asset decrease ஆகுது last year. So add it back. இதுவே வந்து increase in trade payables. Trade payables, that is being a current liabilities increase also add. Then outstanding expenses, obviously current liabilities increase ஆகுது. So add. That's it. Now you will get the cash generated from operations. Now you give impact of income tax paid. So in income tax paid க்கு always wherever possible try to open an account, provision for tax account open பண்ணுங்க. அங்க இருந்தா இது ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா மிஸ்டேக் பண்ணுவீங்க. Then extraordinary items add or less, meaning insurance claim from sale of insurance claim from insurance company for the stock destroyed. So ஸ்டாக்குக்கான இன்சூரன்ஸ் கிளைம் இங்க இருந்ததுன்னா then you have to give impact here. இதுவே வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்டுக்கு மிஷினரிக்கான இன்சூரன்ஸ் கிளைம் இருந்தா then you have to give in investing activities, because கரண்ட் அசெட்டுக்கு கரண்ட் அசெட் வந்து டேமேஜ் ஆச்சு அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் activities. Whereas நான் கரண்ட் அசெட் வந்து டேமேஜ் ஆகுது அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஐட்டம், பட் தட் யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் இன் த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். தட் பாயிண்ட் யூ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ தட்ஸ் இட். இப்போ இன்வெஸ்டிங் activities and financing activities is very very easy. First, sale of fixed asset, proceeds from sale of fixed asset. Obviously, this is an inflow. And then sale of investment, proceeds from sale of intangible assets, patents அது எல்லாமே. Then wherever you are making the purchase, then it is outflow. Give impact for that. Purchase of fixed asset, purchase of investment, purchase of intangible assets. That's it. Over. Then financing activities, issue of shares and debentures, long-term borrowings,
and then increase and decrease in bank overdraft, interim dividend, repayment of loan outflow, redemption outflow, all these things are outflow. சார் இது எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுனா listen this point very very carefully. Now come to the notes. ஸோ இங்க எப்படி ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து say for example this is the balance sheet, and இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இருக்கும், நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட், தென் ஹியர் ஈக்விட்டி, நான் கரண்ட் liability, கரண்ட் liability. ஸோ இதுல கரண்ட் liability அண்ட் கரண்ட் அசெட்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஆர்எல்ஸ் நான் கரண்ட் அசெட் இருக்குது இல்லையா, இந்த நான் கரண்ட் அசெட் எப்பவுமே வந்து இதுல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா எதிர் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ நான் கரண்ட் அசெட்டோ இல்ல வந்து சேல் ஆஃப் நான் கரண்ட் அசெட்டோ யூ ஹாவ் டு கிவ் இம்பாக்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி. யூ ஹாவ் டு கிவ் இம்பாக்ட் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அதுக்கான ப்ராஃபிட்டோ லாஸையோ நீங்க என்ன பண்ணணும், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஆடோ மைனஸோ பண்ணணும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். தட் இஸ் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட், லாஸா இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஆட். Whereas current asset increase decrease ஆச்சுன்னா always you have to give impact in operating increase. Current liabilities increase and decrease ஆச்சுன்னா always give impact in operating increase only. இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுக்கு மட்டும் ஈவன் தோ கரண்ட் liability ஆயிருந்தாலும் கூட you have to give impact in financing activities. That's it, because it is being a short term loan. அதனால you have to give impact in financing activities only. Then non current liabilities எப்படி வந்து நான் கரண்ட் அசெட் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸோ அந்த மாதிரி நான் கரண்ட் liabilities as well as equity இது ரெண்டுத்துல சேஞ்சஸ் இருந்ததுன்னா then you have to give impact in financing activities. That's it. So quick already சொல்லணும்னா this part, that is this one, equity and non current liability financing activities அதுல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா financing activitiesல இம்பாக்ட் கொடுக்கணும். நான் கரண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல இம்பாக்ட் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா யூ ஹவ் டு கிவ் இன் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். கரண்ட் அசெட்டோ கரண்ட் liabilitiesல டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா தட் டிஃபரன்ஸ் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் இன் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இந்த இது ஞாபகம் வச்சுக்கனால யூ வில் நெவர் எவர் மேக் எனி மிஸ்டேக்ஸ். தென் இது வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோடைய லாஸ்ட் இது மட்டும் பார்த்துருக்கோம். தென் சேம் திங் ஹியர், this buyback and all, and rarely they will ask, don't try to read that and all. And so இது வரைக்கும் வரதா 1 + 2 + 3 என்னன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பிளஸ் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி பிளஸ் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மூணுத்துக்கும் வரது டோட்டல். அது கூட யூ ஹாவ் டு ஆட் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். அண்ட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்னா இங்க என்னதுன்னா நாட் ஓன்லி கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், also you have to consider cash at short term deposits, current investment, marketable securities. இது எல்லாமே இந்த 5 விஷயமா என்னதானா இந்த 5 விஷயமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் தான். சார் எக்ஸாம்ல இஃப் சப்போஸ் ஃபம்பிள் ஆயிட்டேன் எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபில் தீஸ் அமௌண்ட். க்ளோசிங் பேலன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, தென் ஓப்பனிங் பேலன்ஸும் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர போறது. இந்த டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, தட் இஸ் ஆப்ரேட்டிங் பிளஸ் ஃபைனான்சிங் பிளஸ் இன்வெஸ்டிங் இருக்குல்ல, அதை ஆப்ரேட்டிங் அதை ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கூட ஆட் பண்ணா யூ வில் கெட் த க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ வாட் ஐம் சேயிங், ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணுங்க க்ளோசிங் பேலன்ஸ், தென் ஃபில் த ஓப்பனிங் பேலன்ஸ், அதுவுமே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. தென் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டல். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டல். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு எங்க தான் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னா ஆப்ரேட்டிங் தான் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால வாட் ஐ வுட் சஜஸ்ட், ட்ரை டு ஃபைனான்சிங் இன்வெஸ்டிங் ப்ராப்பரா போட்டுட்டீங்க, அது ரெண்டுத்தோட டோட்டல். தென் இன் எனிவே யூ வில் நோ திஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது 40,000 தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஐ வில் ஃபில் த அமௌண்ட் ஆல்சோ. சி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்கு. திஸ் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000 இருக்குது அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 9,000 இருக்கு அப்படின்னா தென் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் 9,000 rupees தான் வந்து இது மூணுத்தையும் ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். அதுதான் வரப்போகுது. எது மூணுத்தையும் ஆட் பண்ணா ஆப்ரேட்டிங் பிளஸ் ஃபைனான்சிங் பிளஸ் இன்வெஸ்டிங் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 1000 தான் வரப்போகுது. உங்களுக்கு வந்து கரெக்டா ஆப்ரேட்டிங் லிஸ்ட்ல வருமா வராது நினைச்சா ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் டவுட் இருந்ததுன்னா ஃபைனான்சிங் இன்வெஸ்டிங் ப்ராப்பரா பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஆப்ரேட்டிங் பிளஸ் ஃபைனான்சிங் பிளஸ் இன்வெஸ்டிங் வந்து 1000 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா போட்டீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி 400 வருது, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து 300 வருதுன்னா தென் ஆப்வியஸ்லி திஸ் வில் பி 300 பிகாஸ் 1000 வரணும்ல டோட்டல். That's it. So this way you can make use of this because கேஷ் ஃப்ளோலாம் ஈஸியானது. எஸ்பெஷலி 3 அக்கௌண்ட்டுமே உங்களை போட சொன்னாங்கன்னா கேஷ் பேலன்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிரசன்ட் இன் அ ப்ராப்பர் வே. தட்ஸ் இட். சிம்பிளி இட் இஸ் அ பிரசன்டேஷன் ஸ்டாண்டர்ட். தட்ஸ் இட். நத்திங் எல்ஸ் ஸ்பெஷல் இன் திஸ். ஓவர். ஸோ நவ் வி வில் சி சம் அக்கௌண்ட்ஸ், மீனிங் யூ ஹேவ் டு ஓப்பன் ஃபியூ அக்கௌண்ட். அண்ட் என்னென்ன அக்கௌண்ட் அப்படின்னா
always try to prepare this provision for tax account. So provision for tax account வந்து எப்படி prepare பண்ணணும்னா opening balance, that is by balance brought down, இங்க வந்து opening clear, and then here to balance brought down closing. இது வந்து எங்க இருக்கும் சார் அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் எவ்வளோ அப்படின்றது. ஸோ லாஸ்ட் இயரோட ஓப்பனிங் யூ ஹவ் டு கிரெடிட் இட் பிகாஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் எங்க கொடுத்துருப்பாங்க லைபிலிட்டிஸ்ல. ஸோ லைபிலிட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே கிரெடிட் சைடு, அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. தென் கொஸ்டின்ல வந்து கரண்ட் இயர் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூ ஹவ் டு கிரெடிட் இட், டாக்ஸ் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூ ஹவ் டு டெபிட் இட். ஸோ எய்தர் ஒன்னு டாக்ஸ் பெய்டு வந்து பேலன்ஸ் இருக்கிறா வரும், இல்லைன்னா இது வந்து பேலன்ஸ் இருக்கிறா வரும். சரி, இதை என்ன சார் பண்ணணும்னா இதை வந்து யூ ஹவ் டு ஆட் இட் வித், ஃபார் எக்ஸாம்பிள் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அமௌண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1000 அப்படின்னா திஸ் யூ ஹவ் டு ஆட் இட் பேக், திஸ் 1000 யூ ஹவ் டு ஆட் இட் பேக். ஸோ யூ வில் கெட், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது 9000, தென் 1000, தென் இந்த 10,000 தான் என்னதுன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் விச் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் த ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அங்க இருந்தா யூ ஹவ் டு ஸ்டார்ட் த கொஸ்டின், யூ ஹவ் டு ஸ்டார்ட் சால்விங் த ஆன்சர். சார் அப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் டெபிட் சைட்ல வருது இல்லை சார், இது என்ன பண்ணணும்னா இதை யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் இன் த லாஸ்ட், தட் இஸ் ஆப்ரேட்டிங் டிஸ்ல லாஸ்ட்ல மைனஸ் டாக்ஸ் பெய்டுன்றது தான் இந்த திஸ் ஒன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட். ஸோ ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட்ல ஆல்வேஸ் ஃபிக்ஸட் அசெட் எப்பெல்லாம் இருக்குதோ அப்போலாம் ட்ரை டு ஓப்பன் த அக்கௌண்ட். அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா டெஃபினட்டா யூ வில் மேக் த மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ரைட் த ஓப்பனிங் பேலன்ஸ், டு பேலன்ஸ் brought down, பை பேலன்ஸ் கேரிட் ஆன். தென் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா யூ ஹவ் டு கிரெடிட். சி இது டப்பாலாம் அடிக்காதீங்க, ட்ரை டு திங்க் லாஜிக்கலி. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் எப்போ வந்து பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போ அதோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இஃப் யூ பர்ச்சேஸ் another asset the balance of the fixed asset will increase, and if any profit has been earned then fixed asset balance will increase. இதுவே நீங்க சேல் பண்ணீங்க அப்படின்னா fixed asset will decrease. Then by loss on sale, by depreciation, by balance carried on. That's it. இந்த அக்கௌண்ட் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. Then accumulate depreciation. So accumulated depreciation எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when your accumulate depreciation கொடுத்திருந்தாலும் always try to open the account. இதுக்குமே by balance brought down, by balance brought down, to balance carried on. So இதுலயுமே listen very carefully. இந்த accumulate depreciation அந்த பர்டிகுலர் மிஷினருக்கான அசெட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 மிஷின் இருக்கு, அந்த 10 மிஷினையும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணாம தட் இஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ல இருந்து நீங்க அதை மைனஸ் பண்ணாம அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல அக்யூமுலேட் பண்ணிட்டே வருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10 மிஷின்ல ஒரு மிஷினரி இஃப் யூ ஆர் செல்லிங் நவ், தென் எவ்வளோ அந்த ஒரு மிஷினரிக்கு அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் ஆட் ஆகியிருக்கோ அதை யூ ஹவ் டு ரிமூவ் ஃப்ரம் திஸ் பேலன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் 10,000 இது வரைக்கும் அக்யூமுலேட் ஆயிருக்கு, அது வந்து ஒரு மிஷினை விற்கிறீங்க. ஸோ 1000 தட் இஸ் டு ஃபிக்ஸ்ட் அசெட். ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் சேல் பண்றீங்கன்னா தென் தட் இஸ் 1000. தென் பேலன்சிங் ஃபிகர், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 15,000 அப்படின்னா then this will be the balance figure. இந்த balancing figure தான் depreciation. This should go to P&L. That is, this is what you have to add it back in operating increase as non-cash item. இது எவ்வளவு ஒரு 16, இதுல வந்து 6,000. This 6,000 you have to add there. சார் அப்ப இந்த 1000 எங்க வரும் அப்படின்னா this 1000 should go to fixed asset account. அதனாலதான் இங்க என்ன எழுதி இருக்குன்னா by depreciation bar accumulate depreciation. ஸோ நம்ம என்ன அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் கிரியேட் பண்றோம், என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன்ல போய் டூ ஃபிக்ஸ்ட் அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட்ல போயிட்டு பை அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன். தட்ஸ் இட். ஸோ அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருந்தா மட்டும் போடுங்க, இல்லைனா டோன்ட் நீட் டு கன்ஃபியூஸ். தட்ஸ் இட். வித் திஸ் we have revised all the concepts. Now we will look into few sums. Straight away we will see some sums from your module, so that will be helpful for your exam also. So first illustration 3ல இங்க என்ன இருக்கு, first thing first thought process should be எது current year எது previous year. இது வந்து 31/12. So this is the current year, this is the previous year. Sorry. Now what you have to do, equity share capital 30,000, then this is 35,000. So last year current year இது வந்து previous year. இந்த வருஷம் என்ன இருக்கு 5,000 increase ஆயிருக்கு. ஸோ லைக் திஸ் என்ன பண்ணுங்க, இந்த கேப் இருந்ததுன்னா இங்கேயே வந்து ட்ரை டு ரைட் இட். 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஷேர் பிரீமியம் ப்ரீவியஸ் இயர்ல எதுவுமே இல்லை, இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி ஷேர் பிரீமியம் எதுக்காக வந்துருக்கும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணதுனால தான் வந்திருக்கும். தட் ஹேஸ் டு பி ஆடட் இன் த
இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, சாரி ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, இதுவும் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி. தென் ஜெனரல் ரிசர்வ் P&L எது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட், வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஐட்டம். கொஸ்டின்ல எங்கேயுமே வந்து இதுல நெட் ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ நெட் ப்ராஃபிட் எங்க கொடுக்கல அப்படின்னா, தென் இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு டேக் டிஃபரன்ஸ் பிட்வீன் P&L. ஸோ அதுதான் வந்து should be the starting point. Then you have to give the adjustment. ஸோ டிபெஞ்சர்ஸ் என்ன இருக்கு? டிபெஞ்சர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து 0, இந்த வருஷம் 7,000, மீனிங் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ இதுவுமே ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ஃப்ளோ. தென் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் என்ன இருக்கு? ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன இருக்கு? திஸ் ப்ரீவியஸ் இயர், திஸ் கரண்ட் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த டிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு ஆட், தட்ஸ் இட். As simple as that. Current liabilities are go with the same direction. Provision for tax. So provision for tax nale you have to prepare the account. Fine. Sir, if suppose provision for tax la எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, மீனிங் நான் என்ன சொன்னேன்னா ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் இங்க வந்து ஓப்பனிங், இது வந்து க்ளோசிங். தென் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்னு வந்து பேலன்ஸ் விற்கிற வரும். சார் இஃப் சப்போஸ் இதுவும் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படின்னா, தென் லாஸ்ட் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயரோட ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் பெய்டு அப்படின்னு அசியூம் பண்ணணும். கரண்ட் இயர் ப்ரொவிஷனை யூ ஹேவ் டு கன்சிடர் இன் ஸ்டேட்மெண்ட் டு P&L. தட் இஸ் கரண்ட் இயர் ப்ரொவிஷன் ஹேஸ் டு பி ஆடட் பேக் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஐட்டம். தென் டாக்ஸ் பெய்டு எவ்வளவுனா லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன் எவ்வளவு கிரியேட் பண்ணீங்களோ தட் ப்ரொவிஷன் ஷுட் பி திஸ் இயர்ஸ் டாக்ஸ் பெய்டு. அவ்வளவுதான். இது எப்பனா ரெண்டு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கலாம். வெறும் ஓப்பனிங் பேலன்ஸ், வெறும் க்ளோசிங் பேலன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஓடுது அப்படின்னா, தென் லாஸ்ட் இயரோட ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் டாக்ஸ் பெய்டு திஸ் இயர். இந்த வருஷம் கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் ஹஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கிரியேட்டட் திஸ் இயர். மீனிங் ஸ்டேட்மெண்ட் டு P&L நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அரைவ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு ஆட் தேர், யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் லாஸ்ட் இயர்ஸ் டாக்ஸ் பெய்டு. சார் தென் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் வரும். ப்ரொபோஸ் டிவிடெண்ட் சேம் திங். லாஸ்ட் இயர் தான் இருந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு pay now. That is, இதுதான் previous year. Then this you will pay. This you will pay na என்ன அர்த்தம்? This you will pay அப்படின்னா you have to give impact in financing. Financing activitiesல you have to subtract. அப்போ 3,500 இது என்ன சார்? கரண்ட் இயர் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் என்ன பண்ணா, கரண்ட் இயர் ப்ரொபோஸ் டிவிடெண்ட் has to be added back with operating activities. That's it. ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் கரண்ட் இயர்து எப்பவுமே ஆப்ரேட்டிங் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். Proposed dividend of last year, that is proposed dividend of previous year, should be subtracted from financing activities. This point you have to be very, very clear in your mind, because kandipa confusion or exam la, don't confuse. That's it. இதெல்லாம் ஈஸி. லேண்ட் அண்ட் பில்டிங் என்ன இருக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 39,000 இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளான்ட் அண்ட் மிஷினரி சேம், ஃபர்னிச்சர் சேம். இதுக்கு எல்லாத்துக்குமே டெப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான இம்பாக்ட் கொடுக்கணும். தென் ஸ்டாக், இது ரெண்டுமே என்னது? இது ரெண்டுமே வந்து கரண்ட் அசெட்ஸ். ஸோ கரண்ட் அசெட்ஸ் என்ன இருக்கு? கரண்ட் அசெட் லாஸ்ட் இயர்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா மைனஸ், இங்கேயுமே என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா த டிஃபரன்ஸ் வந்து யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட். தட் இஸ் யூ ஹேவ் டு கிவ் இம்பாக்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். தென் பேங்க் பேலன்ஸ். ஸோ பேங்க் பேலன்ஸ் இதுதான் ஓப்பனிங், இதுதான் க்ளோசிங். இப்போ என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா 3,420 அண்ட் 4,430 இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் வந்து இஃப் யூ ஆட் தீஸ், இஃப் யூ ஆட் ஆப்ரேட்டிங் plus financing plus investing activities, then you should get the answer has this difference. In the difference தான் உங்களுக்கு ஆன்சரா வரணும். This difference இருக்குல்ல, இந்த difference should be your answer. Meaning operating plus financing plus investing இது மூணுத்தையும் ஆட் பண்ணா you should get this, you should get the answer. அந்த ஆன்சர் என்னவா இருக்குன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸா இருக்கும். That's it, over. Now see, depreciation கொடுத்திருக்காங்க, give impact depreciation, over. இந்த எப்பவுமே லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்திருந்தாங்களா, better open the அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் லேண்ட் அண்ட் பில்டிங் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? தென் டு பேலன்ஸ் brought down, பை பேலன்ஸ் கேரி டவுன், டெப்ரிசியேஷன். தென் ரிமைனிங் வந்து டெபிட் சைட்ல வந்துச்சுன்னா அது வந்து பர்ச்சேசஸ். தென் சிமிலர்லி இதுவுமே அதே தான். ஃபர்னிச்சர் ஆல்சோ சேம். டெபிட் பேலன்ஸ்ல வந்ததுன்னா பர்ச்சேசஸ், கிரெடிட் பேலன்ஸ்ல வந்ததுன்னா சேல். நான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் என்ன சொன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட். ஓப்பன் அன் அக்கௌண்ட். இங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன சொன்னேன்? If suppose in the absence of the information tax paid எவ்வளோன்னு கொடுக்கல, இல்ல வந்து எதர் ஒண்ணுதான் வந்து பேலன்சிங் ஃபிகரா இருக்கும். ஒண்ணு இது பேலன்சிங் ஃபிகரா இருக்கும், இல்ல இது பேலன்சிங் ஃபிகரா இருக்கும். மீனிங் 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ். ஒன்னு கரண்ட் இயர் பே பண்ண டாக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கணும், இல்ல கரண்ட் இயர் கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா தென் யூ ஹேவ் டு வாட் யூ ஹேவ் டு டூ அப்படின்னா லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன்
திஸ் இயர் நான் டாக்ஸ் பெய்டா கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன் எவ்வளோ, டூ பேலன்ஸ் brought down 2250, அதுதான் இந்த வருஷத்துக்கான டாக்ஸ் பெய்ட். இப்போ கரண்ட் இயர் ப்ரொவிஷன் எவ்வளோ, அதுதான் நான் P&L டெபிட் பண்ணிருப்பேன். தட்ஸ் இட். ஸோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்ஸ் பெய்டு வந்து லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணி ப்ரொவிஷன் தான் இந்த வருஷம் டாக்ஸ் பெய்ட். தட்ஸ் இட். நோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் 8880 மைனஸ் 3000. சார் இது என்ன சார் அப்படின்னா, லாஸ்ட் 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் இது இருக்குது இல்லையா. கொஸ்டின்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுக்கல, பட் லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இருக்கு, லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் 3000, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் 8080. அப்போ இந்த 2 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ் தான் கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட், give impact depreciation, that is non-cash expenditure. இது மூணுமே non-cash expenditure, and then give impact of taxation of provision. இது என்ன provision, current year provision. So current year provision தான் இங்க ஆட் பண்ணணும். previous year provision இருந்ததுன்னா, இந்த absence of tax paid எவ்வளோ, current year provision எவ்வளோன்னு கொடுக்கலாம், then previous year provision for tax should be deducted from tax paid. And proposed dividend இங்க என்ன ஆட் பண்ணணும்னா current year. So I repeat, current year provision, current year proposed dividend has to be added back in operating activities only. Then increase in creditors, அதுக்கப்புறம் increase in stock, increase in debtors, that and all you can do easily. Then minus income tax. Income tax minus என்னது, in the absence of income tax adjustmentல கரண்ட் இயர் ப்ரொவிஷன் இவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கேன், அட்ஜஸ்ட்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ் இவ்வளவு பே பண்ணிருக்கேன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னா, தென் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கிரியேட் பண்ண ப்ரொவிஷன் தான் இந்த வருஷம் நான் பே பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ரொவிஷன் தட் யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் ஹியர். சார் அப்போ டிவிடெண்ட் ஏன் சார் இங்க மைனஸ் பண்ணலாம், டிவிடெண்ட் இஸ் அ இன்வெஸ்டிங் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி ஐட்டம், அதனால லாஸ்ட் இயர் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். சி ஹியர். தென் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்க்ரீஸ், இதெல்லாம் ஈஸியா போட்டுருவீங்க. கன்ஃபியூஷன் வர ஏரியாஸ்னா பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்டும் அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் தான் கன்ஃபியூஷன் வரும், வேற எந்த இடத்துலயுமே கன்ஃபியூஷன் வராது. தட்ஸ் இட். வித் திஸ் வி ஆர் த்ரூ வித் திஸ் ரெவிஷன் ஆல்சோ. ஸோ இது வந்து காம்ப்ரிஹென்சிவான சம், இந்த சம் போட்டுக்கோங்க. தென் ஃபோர்த் சம் ஆல்சோ யூ கேன் சி. ஃபோர்த் சம்லயும் பெருசா எதுவும் டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தென் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் கரண்ட் இயர் எது, ப்ரீவியஸ் இயர் எதுன்றது. இங்க கரண்ட் இயர், so this is the previous year, here this is the previous year, this is the current year. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரை மாத்தி எடுத்தீங்கன்னா என்டையர் சம் வில் கோ ராங். அதுக்கப்புறம் இங்கேயுமே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே வந்து they have given profit and loss. so profit இங்கேயுமே என்ன கொடுக்கல அப்படின்னா, they did not give you profit எவ்வளவு அப்படின்னு கொடுக்கல. ஸோ அதனால கரண்ட் இயர் ப்ராஃபிட் எப்படிதான் கண்டுபிடிக்கணும்னா, கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கான டிஃபரன்ஸ், தென் எவ்வளவு ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்களோ அதையும் have to add it back. அதையும் have to add it back because current yearல நெட் ப்ராஃபிட் வருதா, அந்த நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவீங்கன்னா, you will transfer some amount to general reserve and then some amount to P&L வச்சிருப்பீங்க. ஸோ அப்போ கரண்ட் இயர் எவ்வளவு நான் கண்டுபிடிக்கணும்னா பேக் ஒர்க்கிங், இதையும் ஆட் பண்ணணும் இதையும் ஆட் பண்ணணும், அப்பதானே இது வரும். சிம்பிள் லாஜிக். அண்ட் தென் ப்ரப்போஸ் டிவிடெண்ட். ஸோ ப்ரப்போஸ் டிவிடெண்ட் என்ன பண்ணணும், இது வந்து ப்ரீவியஸ் இயர், இது வந்து கரண்ட் இயர். அப்போ ப்ரீவியஸ் இயரோடத யூ ஹாவ் டு கிவ் நவ், மீனிங் இதை வந்து மைனஸ் பண்ணணும். எங்க இருந்து மைனஸ் பண்ணணும், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டியில இருந்து 5000 you have to add it back. ஏன்னா கரண்ட் இயர் ரிசர்வ்ல இருந்தா நீங்க மைனஸ் பண்ணிருப்பீங்க, அதனால we are adding back. So current year you have to add in operating activities. புரியல அப்படின்னா 2-3 வாட்டி 1.5xல வச்சு ரீவைண்ட் பண்ணி பாருங்க, you will be able to understand. Then creditors, bills payable easy. Provision for tax. So provision for tax எப்போ கொடுத்திருந்தாலுமே உடனடியே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எதனாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. Here they have given the adjustment 3500. இன்கம் டாக்ஸ் பெய்ட். அப்ப என்ன அர்த்தம், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஓப்பனிங் எவ்வளோ, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஓப்பனிங் இஸ் 4000, தட் இஸ் இந்த சைடு வரும் ஓப்பனிங். தென் க்ளோசிங் இஸ் 5000. ஹவு மச் டாக்ஸ் தே ஹவ் பெய்ட், 3500 தே ஹவ் பெய்ட். அப்போ டோட்டல் 8500. பேலன்ஸ் வந்து இந்த சைடு வருது. இந்த சைடு வந்துச்சுன்னா என்னது, 4500. இந்த 4500 தான் வந்து பை ஸ்டேட்மெண்ட் டு P&L, மீனிங் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அரைவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஆட் பண்ணணும்ல, அதை ஆட் பண்ண வேண்டியது இதை ஆட் பண்ணணும். லாஸ்டா சப்ட்ராக்ட் பண்றது இந்த 3500 சப்ட்ராக்ட் பண்ணணும். தென் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்ம் டிவிடெண்ட்ல எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம். இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுத்திருந்தா ஸ்ட்ரெயிட்டாவே யூ சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆட் இட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் இன் இன்டரிம் ஐட்டம். இன்டரிம் டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், சப்ட்ராக்ட் இன் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன் அட் ஆல்.
ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க, தென் நான் கேஷ் ஐட்டம்ஸ் அட்ஜஸ்டட். ஸோ இது எல்லாமே நான் கேஷ் ஐட்டம்ஸ். அண்ட் தென் ப்ரப்போஸ்ட் டிவிடெண்ட் கரண்ட் இயர், திஸ் இஸ் கரண்ட் இயர் த யூ ஹவ் டு ஆட் ஹியர். போன வருஷத்தை யூ ஹவ் டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ். இன்டர்ம் டிவிடெண்ட் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜென்ரல் ரிசர்வ் யூ ஹவ் டு ரிவர்ஸ் இட். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் நம்ம போட்டது 4500, இதுக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. நீங்களா தனியா போட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டீங்கன்னா யூ வில் மேக் அன் எரர். ஸோ இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டர்ஸ், this and all you will do. So income tax paid adjustmentல கொடுத்திருக்காங்க, income tax paidன்றது that only you have to subtract. Over remaining and all is easy only, வேற எதுவும் இது கிடையாது. See, dividend paid என்னது? This is last year, previous year dividend. That's it, over. That's it. So இதுவுமே அதே மாடல் தான். Nothing difficult in this, very very easy. See, இங்க பாருங்க, இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of illustration file sum of 1390 was transferred to provision for tax. Meaning இந்த question என்னவோ கொடுத்துட்டாங்கன்னா provision for tax கொடுத்திருக்காங்களா? Yes, provision for tax கொடுத்திருக்காங்க. First என்னது current year, எது previous year, இது previous year, இது வந்து current year. So previous year, current year. Previous year ஓட opening எவ்வளவு? 100. Closing, that is current year ஓட எவ்வளவு? 140. Meaning opening 100, closing 140. So provision இங்க கொடுத்திருக்கிறது tax paid கிடையாது. This is current year provision. So 1390. So this will become the, இதுதான் வந்து என்ன பேலன்ஸ் விக்கிறாரு, that is tax paid. இந்த tax paid லாஸ்ட் ஆபரேட்டிங் லாஸ்ட்ல மைனஸ் பண்ணா this has to be, இந்த 1390 has to be added back for finding out net profit before tax and external item. That's it. Then இதுல வேற என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா ப்ரொவிஷன் அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி சொன்னதுதான். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கோங்க. ட்ரீட் இட் as liabilities. லைபிலிட்டிஸ்க்கு எப்படி வந்து கிரெடிட் பேலன்ஸோ ஓப்பனிங், அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் ஃபார் இருக்கும். ஸோ சேம் திங். தென் அதுக்கான அந்த பர்டிகுலர் மிஷினுக்கான டெப்ரிசியேஷன் வேணும்னா கொஸ்டின் இப்போ ஒரு ரீட் பண்ணிக்கிறதுனா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ரீட் பண்ணிக்கலாம். லிசன் ஹியர், அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் 1480 அந்த பர்டிகுலர் மிஷினரிக்கு மட்டும். அப்ப எவ்வளோ? ஸோ 1480 ஹேஸ் டு பி டெபிட்டட். 1480 has to be debited. Then இது எங்க போகும்னா this will go here. அப்போ பேலன்ஸ் ஃபிகர் வருது இருக்குல்ல, இதுதான் வந்து ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல யூ ஹேவ் டு ஆட் ஹஸ் நான் கேஷ் ஐட்டம். இதுதான் குரூஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட். சி எதெல்லாம் குரூஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் ஓட்டி போட்டு பார்க்கணும். தென் டிவிடெண்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ரிமைனிங் திங்ஸ் அண்ட் ஆல் இஸ் வெரி வெரி ஈஸி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா இதுல plant costing 1600 was sold during the year rupees 1 to 120. இது என்ன பண்ணுவோம்னா 1600ல இருந்து 120 மைனஸ் பண்ணக்கூடாது. 1600 நீங்க வாங்கியிருக்கீங்க, இது வரைக்கும் டெப்ரிசியேஷன் எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க? 1480. அப்போ 1600 மைனஸ் till date 1480. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 120. கரெக்டா? ஸோ இந்த 120 இஸ் த வேல்யூ ஆஃப் த அசெட். அந்த 120 நீங்க 120கே வித்திருக்கீங்க. ஸோ தெர் இஸ் நோ ப்ராஃபிட், நோ லாஸ் இன் திஸ். அதனால எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது கிடையாதுங்க. கிளியர்? ஸோ தட்ஸ் இட். வெயிட் பெட்டர் இதுக்கு வந்து அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி ரேதர் தென் டூயிங் ஹியர். பிகாஸ் பிளான்ட் வந்து இங்க எவ்வளவு இருக்கு? 6600 மைனஸ் 6200. ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ். பெட்டர் யூ ஓப்பன் த அக்கௌண்ட். ஸோ ஓப்பன் த அக்கௌண்ட் என்னது? இங்க பாருங்க. So this is 6200 and you have sold it for 1480. So sale value வந்து 120. Then this is accumulated depreciation. Balancing will be 2000. That's it. So இதுல என்ன பண்ணணும்? இதுல வந்து ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது. So there is no need to adjust there. அப்ப depreciation எவ்வளோ? So depreciation is 400. This 400 you have to give impact there. Where you have to give impact here. அதான் இங்க பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் திஸ் அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி போட்டா யூ வில் மேக் அ மிஸ்டேக். ப்ரிப்பேர் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்ல இருந்து யூ ஹேவ் அந்த அக்கௌண்ட்ல இன்னொன்னு சொல்றேன். இந்த அக்கௌண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் கை வச்சு ஒண்ணுன்னா பாருங்க. இது எங்கேயாச்சும் இம்பாக்ட் பண்ணுமா? இம்பாக்ட் பண்ணாது. இது இம்பாக்ட் பண்ணுமா? எஸ் இம்பாக்ட் பண்ணும். எங்க இம்பாக்ட் பண்ணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல அவுட்ஃப்ளோ. ஓகே. தென் அதே மாதிரி சேல் ஆஃப் இது வந்து இம்பாக்ட் பண்ணுமா? எஸ் இம்பாக்ட் பண்ணும். எங்க இம்பாக்ட் பண்ணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ஃப்ளோ. ஸோ ஆட். தென் டெப்ரிசியேஷன் இம்பாக்ட் பண்ணுமா? எங்கேயுமே இம்பாக்ட் பண்ணாது. தென் இதுவும் பண்ணாது, இதுவும் பண்ணாது. ஸோ அக்யூமுலேட் டெப்ரிசியேஷன் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த அக்கௌண்ட். அண்ட் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வர கிரெடிட் பேலன்ஸ்ல என்ன பேலன்ஸ் மிக்கிறா வருதோ அதை தான் யூ ஹாவ் டு ஆட் இட் பேக் இன். அதை தான் யூ ஹாவ் டு ஆட் இட் பேக் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்.
ஒன்லி இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஹவ் டு சார்ஜ் இன் P&L. தட்ஸ் இட் ஓவர். நத்திங் நியூ இன் திஸ். இது ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஓவர். நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை மட்டும் மறுபடியும் போட்டு பாருங்க. யூ வில் நாட் மேக் எனி மிஸ்டேக். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் comment below so that I will try to reply as earlier as possible.